நமோ பகவதி வாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஈஷோபனிஷத் ஆரம்பித்தோம். ஸோ ஈஷோபனிஷத்தில் முக்கியமாக பார்த்தது முதல்ல அந்த அறிமுகம் இல்லைன்னா வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்வோகேஷன் ப்ரேயர், அதாவது ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம் முன்னாடி இருக்கிற பூர்ணமதம் ஸ்லோகம் பார்த்தோம். அப்புறம் ஈஷாவாஷ்யம் இதம் ஸ்லோகம், அந்த 3 விஷயங்களை பார்த்தோம். ஓகே, கடைசியாக நம்ம பார்த்தது ஈஷாவாஷ்யம், அதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் மெயினாக என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத குயிக்காக பார்ப்போம். ஓகே, ஸோ 3 விதமான பிரமாணங்கள்: பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். ஸோ வேதங்களுடைய அடிப்படை தத்துவம் ஸ்ருதி மார்க்கமாக வர்றது. அந்த ஸ்ருதி மார்க்கமாக வர்றதுல ஈஷோபனிஷத்தை வந்து பிரபுபாதர் நமக்காக மொழிபெயர்ப்பு கொடுத்தான்னு பார்த்தோம். ஸ்மிருதி மார்க்கமாக வர்றது இதிகாசங்கள், புராணங்கள், அதெல்லாமே. ஸோ முக்கால்வாசி, அதாவது வந்து நிறைய விஞ்ஞானபூர்வமாகவும் சரி, தத்துவார்த்த பூர்வமாகவும் சரி, நிறைய பேர் வந்து இந்த ஸ்மிருதி மந்திரங்களாக ஏற்றுக்கிறதுனால தான் பிரபுபாதர் வந்து இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லையா? ஸோ 4 விதமான குறைபாடுகள் மக்களுக்கு எப்பவுமே உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 4 விதமான குறைபாடுகள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து அந்த அந்த ஞானம், அதாவது அந்த அந்த அறிவை வந்து சீடர் பரம்பரை வழியாக, அதாவது செவி வழியாக சப்த பிரமாணமாக ஏற்றுக்கிறது தான் உன்னது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து ஒரு குருவோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கண்டிப்பாக ஆன்மீக குரு வந்து சங்கிலி தொடர்பில் வந்திருக்கணும். நம்பர் 2, பிரம்மனை புரிந்திருக்க வேணும். அதாவது பிரம்மன் ரியலைசேஷன்னா அட்லீஸ்ட் பகவான் அப்படிங்கிறவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார், பகவான்னா யார் அப்படிங்கிற அந்த முழுமையான ஞானம் இருந்தால் தான் அவங்க வந்து ஆன்மீக உருவாக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமாற்று, அதாவது வந்து கமிட் மிஸ்டேக்ஸ், தவறுதை செய்வது வந்து மனித இயல்பு அப்படிங்கிறது 1, மாயையில மாட்டிக்கிறது 2, ஏமாற்றுத்தன்மை கண்டிப்பா உண்டு. எல்லா நிலைகளையும் ஏதாவது ஒரு இடத்துல ஏமாற்றணும் அப்படின்னு அந்த மனசு வரும். இது வந்து பௌதிக விஷயமா பந்தப்பட்ட நிலையில எல்லாருக்குமே இது இருக்கிற ஒரு குறைபாடு. அப்புறம் நம்மளுடைய புலன்கள். ஸோ புலன்கள் எவ்வளவுதான் இதுவாக இருந்தாலும் அது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு. அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ஞானத்தை முழுமையா எடுத்துக்க முடியாது. செவி வழியா என்ன சொல்லப்பட்டுள்ளதோ, அந்த பகவத்கீதை ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அது எடுத்துக்க முடியும். அதுதான் நம்ம வந்து மொழி, அதாவது அறிமுகத்துல பார்த்தது. உபனிஷப்னா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கிட்ட, அதாவது வந்து நமக்கு நெருங்கிய நிலையில நமக்கு வந்து உபனிஷத்துல வந்து தெரிகிறது. நம்மை வந்து பகவானிடத்தில் நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அப்படிங்கிறது. கூடவே வேதங்கள் மூலமாக பகவானை புரிந்து கொள்ளும் என்ற. ஓகே, பலவிதமான உபனிஷத்து, அதுல இந்த ஈஷோபனிஷத் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லைடு தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸ்ருதி பிரமாணமா இருக்கிற வேதங்கள், உபவேதங்கள், வேதாங்கங்கள், இது ஒரு பக்கம். அதுல கீழே சம்ஹிதைகள், உபனிஷத்துகள் வரும். ஸ்மிருதி மார்க்கமா இருக்கிறது மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்து யந்திரங்கள், தந்திரங்கள், அப்புறம் வந்து இதிகாச புராணங்கள். ஸோ நம்ம படிக்கிற பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் வந்து புராணங்கள், இதிகாசங்கள் கீழே வரும். ஸோ எதுக்காக பிரபுபாதர் வந்து மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு இது மட்டும் எதுக்கு எடுத்தாருன்னா, ஸ்ருதி பிரமாணமா இருக்கிற இந்த ஈஷோபனிஷத்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஏன்னா மாயாவாத பிலாசபில இருக்கிற ஒரே விஷயம். ஒரே விஷயம், கீதா மாதாஜி லாகின் பண்ணுமா அவங்களுக்கு? ஸோ மாயாவாத கொள்கைகள்லாம் வந்து நியாய பிரஷ்டமா பார்த்தோன்னா ஸ்ருதி பிரமாணத்தை தான் வந்து ஏத்துக்கிறாங்க. அவங்க ஸ்மிருதி மார்க்கமா வர்ற எதையும் ஏத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் பிரபுபாதர் வந்து இந்த ஈஷோபனிஷத்தை வந்து மொழிபெயர்த்தார். ஸோ ஈஷோபனிஷத்துடைய நோக்கமும்
வந்து என்னது அப்படின்னா பகவானை புரிந்து கொள்வது, ரியலைசேஷன் ஆஃப் பகவான் ரியலைசேஷன். ஸோ பொதுவா பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா ரியலைசேஷன், அப்புறம் வந்து ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மா ரியலைசேஷன், இதெல்லாம் தாண்டி வர்றது பிரம்மன் அது பகவான் ரியலைசேஷன். அது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து டாப் மோஸ்ட். பகவானுக்குன்னு ஒரு தனி உருவம் இருக்கு, அவருடைய சக்தியினுடைய வெளிப்பாடு, பலவிதமான சக்திகள் இதெல்லாம் இருந்தாலும் அவருக்குன்னு தனித்துவம் வாய்ந்த குணநலன்கள், அவருக்குன்னு தனித்துவம் வாய்ந்த உடல், அவருக்குன்னு தனித்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா பிரபுபாதுடைய நோக்கம். ஓகே, ஸோ அதனால்தான் வந்து ஈஷோபனிஷத்துல அதையும் வந்து நமக்கு சொல்லணும். இதுதான் நம்ம நேற்று பார்த்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபுபாத் எதுக்காக ஈஷோபனிஷத் பண்ணாரு, 3 விதமான பிரமாணங்கள் என்ன, 4 விதமான குறைபாடுகள் என்ன, வேதங்களை வந்து ஏன் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சப்த பிரமாணமா தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டுள்ளது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் வந்து பூர்ணத்துவம், ஈஷாவாஷ்யம், அது சாரி ஓம் பூர்ணமத. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பூர்ணம் ஸ்லோகம். ஓகே, இந்த ஓம் பூர்ணமத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய். ஸோ அந்த அப்சல்யூட், அதாவது கம்ப்ளீட் அப்சல்யூட், பூர்ணத்துவம் வாய்ந்த இது அப்படிங்கிறது அதையும் பார்த்தோம் இல்லையா. இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ பூர்ணத்துவம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த பூர்ணத்துவத்துல இருந்து நம்ம வந்து இந்த இந்த இதெல்லாம் கூட பார்த்தோம். அதாவது வந்து இந்த அனலாஜில கூட பார்த்தோம். அப்புறமா வந்து ஈஷாவாஷ்யமும் பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்லோகமும் பார்த்தோம். ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சித் ஜெகத் தேன தக்கியன பூஞ்சிதான் மாங்குதம் கஷ்யம். ஸோ எப்ப வந்து நமக்கு என்ன கொடுக்க தேன தக்கியன பூஞ்சிதா, நமக்குன்னு எல்லாவற்றுக்கும் அனுபவிப்பாளர், எல்லாவற்றுக்குமான பொறுப்பாளர் யார் அப்படின்னா, அது உரிமையாளர் யார் அப்படின்னா அது பகவான் தான். ஓகே, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஸோ பிரபுபாத் சொல்றதுல பாயிண்ட்ல வந்து முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லுவார், எல்லாமே அவருடையது, அவருக்கு கீழே இருக்கு, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம அதை இது பண்ணிக்கிறது தான் அப்படின்னு. ஸோ அதுல வந்து இந்த பரா பிரகிருதி, அபாரா பிரகிருதி, ஸோ பகவத்கீதா 7வது அத்தியாயத்துல வர்ற முக்கியமான விஷயங்களை அவர் சொன்னார். ஓகே, ஸோ பிரபுபாத் நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்றோம், பாகவத கம்யூனிசம். ஸோ அந்த கம்யூனிசம் இஸ் கேபிட்டலிஸ்ட், அதாவது வந்து இந்த நில உரிமையாளர்கள் மற்றும் சமத்துவவாதிகள், இல்லைன்னா வந்து இந்த எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு நிலை, எல்லாருமே எனக்கு தான் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஸோ ரெண்டுமே கிடையாது, எல்லாமே பகவானுக்கு, நாம எல்லாமே அவருக்கு கீழே தான் அப்படிங்கிறதா நம்மளுடைய சித்தாந்தம். அதுதான் ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம். ஓகே, அதுதான். ஸோ எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஓகே, நம்ம அதை வந்து பார்த்துக்கிறோம், கிருஷ்ணனுடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள்னாலும் சரி, நம்மளுடைய எந்த ஒரு வஸ்து, எந்த ஒரு பொருளானாலும் சரி, அது அவருடையது. நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கும். ஓகே, கேன தெக்தேன புஜித்தானா நமக்குன்னு சில நிர்ணயிக்கப்பட்ட இல்லைன்னா கொடுக்கப்பட்ட சில கோட்டா, சில வழிகள் இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம அதை பயன்படுத்தணும். ஓகே, பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து அடுத்த ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகத்துக்குள்ள போகும். ரெண்டாவது ஸ்லோகத்துல முதல்ல நம்ம பகவத்கீதையில 2வது சாப்டர்ல என்ன மெயினா பார்த்தோம், 2வது சாப்டரோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னது, நம்ம யாரு, நமக்கும் ஆத்மாவை பத்தி ஆத்மாவை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஆத்ம சாட்சாத்காரம், அதுதான் வந்து பார்க்க. தமிழ் தான் படி. கூர்வன் இவாஹ கர்மணி விக்வேஷே சதம் சமாக எய்வம் துவயி நாயந்திய தூதி ந கர்ம லிப்பியதே நரே. ஓகே, பிரபு நான் படிக்கவா? சரி, படிங்க. புவனேஸ்வரி படிங்க. ஒருவன் இவ்வழியில் தொடர்ந்து செயல்பட்டால் அவன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட வாழ விரும்பலாம். ஏனெனில் இத்தகைய செயல் அவனை கர்ம வினைகளில் பந்தப்படுத்துவதில்லை. மனிதனுக்கு இதை தவிர மாற்று வழி கிடையாது. பொருளுரை: யாரும் மரணமடைய விரும்புவதில்லை. எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் வாழ விரும்புகின்றனர். இந்த மனப்பான்மை தனிப்பட்ட நபர்களில் மட்டுமின்றி ஜாதி, சமுதாயம், நாடு என எல்லா கூட்டத்திலும் கூட காணப்படுகிறது. வாழ்விற்கான கடும் போராட்டம் எல்லா வகையான உயிரினங்களிலும் இருக்கின்றது. இது முற்றிலும் இயல்பானதே என்று வேதங்கள் கூறுகின்றன. ஜீவன் தன் இயல்பில் நித்தியமானவன்.
ஆயினும் தன்னுடைய பௌதிக வாழ்வின் பந்தத்தினால் அவன் தனது உடலை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்ற வேண்டியுள்ளது. ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு தொடர்ந்து மாறக்கூடிய இந்த வழிமுறை கர்ம பந்தன, செயல்களினால் பந்தப்படுதல் என்று அறியப்படுகிறது. ஜீவன் தனது வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்தாக வேண்டும் என்பது ஜட இயற்கையின் சட்டமாகும். அந்த வேலைகளை விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு ஏற்ப செயல்படுத்தாவிடில் அவன் இயற்கையின் சட்டத்தை மீறியவனாகி பற்பல உயிரினங்களில் ஏற்படும் பிறப்பு இறப்பு சுழற்சியினுள் தன்னை மேன்மேலும் பந்தப்படுத்திக் கொள்கிறான். எல்லா வகையான உயிரினங்களும் பிறப்பு இறப்பின் சுழற்சிக்கு உட்பட்டவையே. ஆயினும் ஜீவன் மனித பிறவியை அடையும் போது அவன் கர்ம சங்கிலியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பினை பெறுகிறான். கர்ம, அகர்ம, விகர்ம ஆகியவை பகவத்கீதையில் மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளுக்கு ஏற்ப செய்யப்படும் செயல்கள் கர்ம என்று அறியப்படுகின்றன. பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து ஒருவனை விடுவிக்கக்கூடிய செயல்கள் அகர்ம என்று அறியப்படுகின்றன. எந்த செயல்கள் சுதந்திர துஷ்பிரயோகத்தினால் செய்யப்பட்டு ஒருவனை கீழ்நிலை உயிரினங்களுக்கு வழி நடத்துகின்றனவோ அச்செயல்கள் விகர்ம என்று அறியப்படுகின்றன. இந்த 3 வகையான செயல்களில் ஒருவனை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கும் செயல்களையே புத்திசாலி மனிதர்கள் விரும்புகின்றனர். சாதாரண மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்து அதற்கான அங்கீகாரத்தை பெறுவதன் மூலமாக இவ்வுலகிலோ ஸ்வர்க்கத்திலோ உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அடைய விரும்புகின்றனர். ஆயினும் மிகவும் முன்னேறிய மனிதர்கள் செயல்களிலிருந்தும் அதன் விளைவுகளிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக விடுதலை பெற விரும்புகின்றனர். நல்ல செயல், தீய செயல் ஆகிய 2 செயல்களுமே ஒருவனை பௌதிக துன்பங்களுக்குள் சமமாக பந்தப்படுத்துகின்றன என்பதை புத்திசாலி மனிதர்கள் நன்கு அறிவர். அதன் விளைவாக நல்ல செயல், தீய செயல் ஆகிய 2 விளைவுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்கக்கூடிய செயலை அவர்கள் நாடுகின்றனர். அத்தகைய விடுதலை தரக்கூடிய செயல் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின் பக்கங்களில் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகே மாதாஜி, ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து முதல்ல நான் யாரை தெரிஞ்சுக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம வந்து 3rd சாப்டர்ல என்ன பார்த்தோம், கர்மா இல்லையா? ஸோ கூர்வான் இவஹிய கர்மணி ஜிக்வேஷி. ஸோ யாரெல்லாம் வந்து நான் சதம் சமாக நான் வந்து 100 வருஷம் வாழணும் அப்படின்னும் போது அந்த ஜீவாத்மாவுடைய முக்கியமான ஒரு விஷயமே என்ன, கர்மா. ஸோ கண்டிப்பாக வேதங்களுடைய முதல் தாத்பரியமான விஷயமே என்னது, கர்மாவை செய்தாக வேண்டும், கர்மா இல்லாம வாழ முடியாது அப்படிங்கறதான் வந்து ஃபர்ஸ்ட் பகவத்கீதையில ஸ்டார்டிங் போதே கிருஷ்ணர் வந்து 3rd சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த கர்மத்தோட முக்கியத்துவத்தை கொண்டு வந்தார். ஸோ அந்த கர்மத்தோட முக்கியத்துவம் பண்ணும்போது கண்டிப்பா ஒருவன் வந்து அந்த பந்தப்பட்ட நிலை இருக்கும்போது அவன் கர்மா செய்தாக வேண்டும், கர்மாவிலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ அந்த கர்மா தப்பிக்க முடியாதுன்னா அந்த கர்மா வந்து 3 நிலைகள்ல பிரிச்சார் இல்லையா, கர்மா, அகர்மா, விகர்மா அப்படின்னு. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட கடமைகள் வேதங்கள் வழியாக அவன் பண்ணும்போது அது வந்து கர்மா. ஆனா அதே கர்மாவை வந்து பௌதிக விஷயமா நமக்கு வந்து பகவான் இடத்துல இதுவா பண்ணும்போது அது இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வேதனை வெளியே கொண்டு போகும்போது அது வந்து என்னவாகும், அது அகர்மமாகும். ஸோ வேதங்களுக்கு புறம்பாக செய்யறோம் அப்படின்னா அது விகர்மாவாகும். ஸோ இது 3மே வந்து நம்ம வந்து ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பந்தப்பட்ட நிலையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அகர்மா. அதை வந்து புத்திசாலிகள் சரிவர செய்வார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஈஷோபனிஷதோ இந்த மாதிரி உபனிஷதெல்லாம் படிக்கும்போது எப்படி வந்து கர்ம பந்தத்துல வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறத நோக்கமா இருக்கும். சரியா? ஓகே, படிங்க. அடுத்து மங்கள கூராங்கி படிக்கிறீங்களா? படிங்க. ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின் கோட்பாடுகள் பகவத்கீதையில் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. உபனிஷத்தின் சாரம் என்பதால் பகவத்கீதையை கீதோபனிஷத் என்றும் அழைக்கிறார்கள். நைஷ்கர்ம அதாவது அக்கர்ம நிலையை வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை நிறைவேற்றாமல் அடைய முடியாதென்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். மனிதன் தன் செயல் சக்தியை பரமபுருஷரான பகவானின் அதிகாரத்தை உணரத்தக்க வகையில் நெறிப்படுத்த வேதங்கள் அவனுக்கு உதவுகின்றன. பகவானின் அதிகாரத்தை ஒருவன் உணர்ந்தறியும் போது அவன் உறுதியான அறிவு நிலையை எய்தியவனாகிறான். புனிதமடைந்த இந்நிலையில் இயற்கையின் முக்குணங்களான சாத்விக், ராஜசல் செயலற்று போவதால் நைஷ்கர்ம நிலையில் செயற்படுவது சாத்தியமாகிறது. இத்தகைய செயல் ஒருவரை பிறப்பு இறப்பு எனும் சூழலில் பிணைப்பதில்லை. உண்மையில் பிரபுவுக்கு பக்தி தொண்டாற்றுவதை தவிர யாரும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. எனினும் வாழ்வின் கீழ்நிலைகளில் பக்தி தொண்டை உடனடியாக மேற்கொள்ள முடிவதில்லை. பலனை எதிர்நோக்கிய செயலையும் முழுவதுமாக நிறுத்த முடிவதில்லை.
கட்டுப்பட்ட ஆத்மா தன் புலன்களின் திருப்திக்காகவும் உடனடி அல்லது நீண்ட கால தேவைகளுக்காகவும் செயல்பட்டு பழகி இருக்கிறது. சாதாரண மனிதன் புலனின்பங்களுக்காக செயல்படுகிறான். இந்த புலனிச்சைகள் சமுதாயம், நாடு, மனித இனம் என்ற அளவில் விரிவடையும் போது அவை பொது சேவை, சமுதாயவாதம், பொது உடைமை, நாட்டுப்பற்று, மானுடம் போன்ற கவர்ச்சிகரமான பெயர்களை மேற்கொள்கிறான். இந்த தத்துவங்கள் எல்லாம் கர்மவினை பிணைப்பின் கவர்ச்சி மிக்க வடிவங்கள். ஆனால் இத்தத்துவங்களில் ஏதாவது ஒன்றை வாழ்வின் லட்சியமாக கொள்ள விரும்புபவர்கள் அதை கடவுளை மையமாக கொண்டு செயற்படுத்த வேண்டும் என்று ஈஷோபனிஷத் பணிக்கிறது. குடும்பஸ்தனாகவோ, பொதுநல ஊழியனாகவோ, சமுதாயவாதிகளாகவோ, பொது உடைமைவாதியாகவோ, தேசியவாதியாகவோ, மானுடவாதியாகவோ இருப்பதில் தவறில்லை. ஆனால் ஈஷாவாஸ்ய, அதாவது கடவுளை மையமாக கொண்டு ஒருவன் தன் செயல்களை வடிவமைக்க வேண்டும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ கிளியரா புரியுது இல்லையா? ஸோ நான் வந்து இதுல பண்றேன், அது பண்றேன், இந்த இசம் அப்படின்னுவாங்க இல்லையா, கர்ம பந்தத்துல மாட்டுக்கிறது. நான் வந்து சோஷியலிசம், கம்யூனிசம், நேஷனலிசம், ஹியூமனிட்டரிசம், இந்தவாதி, ஆன்மீகவாதி, அந்தவாதி, பொதுநலவாதி அப்படி இப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து எல்லாமே கர்ம பந்தம் தான். ஸோ எது வந்து கர்ம பந்தத்துல இருந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அவனை வந்து அந்த பகவான் இடத்துல முன்னெடுத்து பகவானை சென்டர்ல வச்சு பகவானுக்காக என்ன செயல் செஞ்சாலும் அப்ப வந்து இந்த இதுல இருந்து வெளியே வர முடியும். அதுதான் வந்து உண்மையான ஒரு நோக்கமா இருக்கணும் இல்லையா? ஸோ உண்மையிலே பார்த்தோம்னா பொதுவா பக்தி தொண்டு செய்யறதை தவிர வேற எதுவும் பெருசா செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சாலே மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்துடும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் சொல்றேன். ஸோ பொதுவாக மக்கள் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து தங்களுடைய புலன் என்பதற்காக செயல்படுவார்கள். ஓகே, அதே புலன் என்பதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, இப்போ பொதுவாக நம்ம வந்து நான் வந்து என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், நான் அப்படின்னு பார்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போய் நான் என்னுடைய நகர், என்னுடைய ஏரியா மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பண்ணுறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது போக 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 அது எல்லாமே ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ பெரிய பொது உடைமை இப்போ பெருசாக வந்து இது பண்ணுறான் அப்படின்னு வச்சுப்பாங்க, சோஷியல் சர்வீஸ்னு. ஆனால் அந்த சோஷியல் சர்வீஸ் எல்லாமே வந்து கிருஷ்ணரை மையப்படுத்தி இல்லை அப்படின்னா அது எல்லாமே அகைன் ஒன்றும் பெரிய இது கிடையாது. எல்லாமே என்னது கர்ம பந்தம் தான் அப்படிங்கிறது. ஸோ கர்மா அப்படிங்கிறது ஒன்று, அந்த கர்ம பந்தத்தை தெரிஞ்சுக்கிறது ரெண்டு, அந்த கர்ம பந்தத்துல எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது மூணாவது. அதுதான் வந்து ஈஷோபனிஷத் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறது. இதே தான் நம்ம பகவத்கீதையில படித்தோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மாற்று விதமான இதுவும் கிடையாது. ஓகே, குட். படிங்க அடுத்தது. படிக்கிறேன் பிரபுனா. அடுத்தது சரி படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க. கடவுளை மையமாக கொண்ட நடவடிக்கைகள் எவ்வளவு மகத்தானவை எனில் மனிதனை பேராபத்திலிருந்து காப்பாற்ற அவற்றின் ஒரு சில மட்டுமே போதும். பிறப்பு இறப்பு எனும் பரிணாம சுழற்சியில் மீண்டும் அகப்படுவதே வாழ்வின் மிகப்பெரிய ஆபத்தாகும். ஏதாவது காரணத்தால் ஒருவன் மனித பிறவி நல்கும் ஆன்மீக வாய்ப்புகளை இழந்து பிறப்பு இறப்பு ஆகிய பரிணாம சூழலில் விழும்போது அவன் நிலை பரிதாபகரமானதாகிறது. அழிவற்ற ஒருவன் தான் அந்நிலைக்கு ஆளாவதை தன் புலன்களின் குறைபாடுகள் காரணமாக அறியாமல் போகிறான். எனவே கடவுளை மையமாக கொண்டு செயல்படும் நிலையை ஸ்ரீ ஈஷோபனிஷத் பரிந்துரைக்கிறது. அந்நிலையில் செயற்படுபவன் 12 பல்லாண்டு வாழ விரும்பலாம். மற்றபடி நீண்ட வாழ்வு தன் மட்டில் பயனற்றது. ஒரு மரம் பல நூறு ஆண்டுகள், ஏன் 1000 ஆண்டுகள் கூட உயிர் வாழலாம். ஆனால் மரங்களை போல் நீண்ட காலம் உயிர் வாழ்வதால் என்ன பயன்? துருத்தியை போல் மூச்சு விட்டு கொண்டிருப்பதோ, பன்றிகளையும் நாய்களையும் போல் குழந்தைகள் பெறுவதோ, ஒட்டகத்தை போல் தின்பதோ அர்த்தமற்ற காரியங்கள். கடவுளின் மையங்கொண்ட எளிய வாழ்வு, கடவுளுணர்வு, கடவுள் உணர்வற்ற பொதுநல சேவை அல்லது சமுதாயவாதத்தில் செலவிடப்படும் ஏமாற்று வாழ்வை விட எவ்வளவோ மேலானது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஸோ இதுல வந்து இன்னும் கிளியரா சொல்றாரு. ஸோ பொதுவா வந்து நம்ம பகவத்கீதையில படிக்கும்போது ஒரு டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் வந்து தெரியுமா, நம்ம வந்து நம்மளுடைய பக்தர்கள் வந்து உடல் பராமரிப்போ இல்லைன்னா வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து தங்களுடைய இதை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பெருசா வந்து நீண்ட ஆயுள் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற நிலையில் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். இன்னும் நமக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே நீண்ட ஆயுளை வந்து நம்மளோட பக்திக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீண்ட ஆயுள் வேணும்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா என்னது, அந்த நீண்ட ஆயுள் வந்து கிட்டத்தட்ட மரமோ இல்லைன்னா வந்து இந்த பன்றிகள் நாய்களை போல வந்து
இனப்பெருக்கம் பண்றதுக்கு தான் அப்படின்னா அந்த நீண்ட ஆயுள் வச்சுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அந்த பாயிண்ட் தான். ஓகே, பலாய் மாதாஜி படிங்க. அதே சமூக தொண்டுகள் ஈசோபனிஷத்தின் உணர்வில் நிறைவேற்றப்படும் போது அவை கர்ம யோகத்தின் ஒரு வடிவமாகின்றன. அத்தகைய செயல்கள் அவற்றை நிறைவேற்றும் நபர்களுக்கு பிறப்பு இழப்பின் பரிமாணத்தில் வீழ்ச்சியடைவதற்கான அபாயத்திலிருந்து பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்குவதால் அவை பகவத்கீதையில் 18.5-9 பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. கடவுளை மையமாக கொண்ட அத்தகைய செயல்கள் அரைக்குறையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் கூட அப்போதும் அவை அவர்களுக்கு நன்மை தருபவை. ஏனெனில் அவை மறுபிறவியில் மனித பிறவி அவனுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. நிச்சயமாக முக்திக்கான பாதையில் தனது நிலையை முன்னேற்ற அவனுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்கின்றது. கடவுளை மையமாக கொண்ட செயல்கள் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி பிரசாதத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். தங்களது செயல்களை ஈசோபனிஷத்தின் உணர்வில் நிறைவேற்றுவதில் ஆர்வமுடன் இருக்கும் அனைவருக்கும் நாங்கள் அந்த மதிப்புமிக்க நூலை பரிந்துரைக்கிறோம். ஓகே, ஸோ பக்தி எப்படி பண்ணணும், இல்லைன்னா வந்து கர்மாவை எப்படி மாற்றி அமைக்கணும்னு பக்தி ரசாமிர்தத்துல சிந்துல வந்து ரூப கோஸ்வாமி தெளிவாக சொல்ல போறேன். கிட்டத்தட்ட நிறைய வழிமுறைகள், முக்கியமா 64 வழிமுறைகள். அந்த 64 வழிமுறைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் எதெல்லாம் செய்யறதுல வந்து எப்படி விக்கிர வழிபாடு செய்யணும்னு சொல்லுவார். அந்த ஏதாவது செய்யறதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எது செஞ்சா நமக்கு வந்து பக்தியில அனுகூல்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எதெல்லாம் செய்யக்கூடாது, பிரதிகூல்யமா இருக்கிற விஷயங்களை சொல்லுவார். ஓகே, ஸோ அதனால்தான் வந்து கர்மா அப்படின்னா அந்த கர்மாவை எப்படி நம்ம வந்து அகர்மாவா மாற்றி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அது பண்ணும்போது என்னது, பௌதிக பந்தத்துலேருந்து மாட்டிக்காம திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சூழ்ச்சி இந்த இதுலேருந்து மாட்டிக்காம வெளியே வர்றதுக்கான வழி. ஓகே, ஸோ பிரபுபாத் அந்த அந்த கேரண்டி தரார். என்னது, நம்ம வந்து பகவானை முன்னெடுத்து இந்த என்டையர் ஈஷோபனிஷத்துல கிருஷ்ணா இல்லைன்னா வந்து பக்தி யோகா அது மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டார். இது ஏன்னா இந்த இந்த ஈஷோபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை வந்து மாயாவாதிகள் சொன்னா கூட அவங்களும் இதை ஏற்றுக்கணும். அப்படிங்கிறனால தான் பிரபுபாத் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, எவன் ஒருவன் எல்லாவற்றையும் பகவானுடைய செயல்கள்ல முன்னிறுத்தி செய்யும் போது அந்த செயல்கள் வந்து ஆயத்தோ மகத்துவம், கொஞ்சமா செஞ்சாலும் அதுக்கு நிறைய பலன்கள் உண்டு. அவன் எந்த அளவுக்கு விட்டுட்டு போனாலும் மறுபடியும் எங்க விட்டானோ கண்டிப்பா அதுலேருந்து தொடர முடியும். கண்டிப்பா அவனுக்கு வந்து அடுத்த பிறவின்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பா மனித பிறவியும் கிடைக்க வரும். ஸோ அதனால அவன் வந்து தன்னுடைய என்ன அக்கரமா செஞ்சிருக்கானோ அதுலேருந்து அடுத்தது செய்ய கண்டிப்பா அவனுக்கு வந்து முக்திக்கான வழி உண்டு அப்படிங்கிற பார்த்து சொல்றேன். சரி, அடுத்த ஸ்லோகம் போவோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கு அந்த ஸ்லோகத்துல? கர்மாவை எப்படி வந்து பர்ஃபெக்டா செய்யணும். ஸோ முதல் ஸ்லோகம் எல்லாம் பகவானுக்கு சொந்தம், நாம அவங்க கிட்ட வந்து சேவ் செய்யறோம் அப்படிங்கிறது நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டதை நம்ம எடுத்து பண்றோம். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணா பகவான் இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த முக்தி கிடைக்கப்பெறும் பகவான் மூலமாக அப்படிங்கிறத கர்மா அகர்மா விகர்மா ந கர்ம லிப்பியத்தே நரேஹே. ஸோ அவனுக்கு வழியே கிடையாது, கண்டிப்பா வந்து கர்மா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. இதுதான் பகவத்கீதையில நம்ம 3வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்துல பார்த்தது. அடுத்தது மிருதுலா மாதாஜி படிச்சிட்டீங்களா? நீங்க படிங்க மிருதுலா மாதாஜி. ஸ்லோகம் படிக்கணுமா பிரபுஜி? பரவாயில்ல, நான் இதை படிச்சேன். ஓகே. மொழிபெயர்ப்பு. ஆத்மாவை அளிப்பவர்கள் யாராயினும் இருளாலும் அறியாமையாலும் சூழப்பட்டவையும் கடவுள் நம்பிக்கையற்ற அசுரர்களின் உலகம் என பெயர் பெற்றவையுமான கிரகங்களை சென்றடைகிறார்கள். பொருளுரை. மனித வாழ்க்கை விலங்கு வாழ்க்கையை விட மேம்பட்டதாக கருதப்படுவதற்கு காரணம் முந்தையது பொறுப்புகள் மிக்கதாக அமைந்திருப்பதே. அப்பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுபவர்கள் சூரர் தெய்வத்தன்மை உள்ளவர்கள் என்றும், அவற்றை உதாசீனம் செய்பவர்கள் அசுரர்கள் துர்குணம் உள்ளவர்கள் என்றும் அழைக்கப்படுவர். இவ்விரு வகையான மனிதர்களை உலகெங்கிலும் காணலாம். சூரர்கள் எப்போதும் பரமபுருஷனான விஷ்ணுவின் பாதக்கமலங்களை அடைவதை லட்சியமாக கொண்டு நடப்பவர்கள் என்று ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் செல்லும் வழி சூரியனின் தடத்தை போன்று ஒளிமயமானது. மனித ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் பரிணாமத்தின் விளைவாக பல உடல் மாற்றங்களுக்கு பின் பெறப்பட்டுள்ளது என்பதை அறிவு படைத்த மக்கள் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். பௌதீக பிரபஞ்சத்தை மாபெரும் சமுத்திரமாகவும் மனித உடலை அதை கடப்பதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட தோணி என்றும் உருவமாக சொல்வதுண்டு. வேத இலக்கியங்களையும் புண்ணிய புருஷர்களான ஆச்சாரியர்களையும் திறமைமிக்க மாலுமிகளாகவும் மனித உடல் பெற்றிருக்கும் தனிச்சிறப்புகளை எத்தகைய இன்னல்களுக்கும் உட்படாமல் இலக்கை நோக்கி தோணியை செலுத்த உதவும் கடற்காற்றாகவும் ஒப்பிட்டு சொல்வதுண்டு. இத்தகைய எல்லா வசதிகளும் அடைந்திருந்தும் ஒருவன் தன் வாழ்வை ஆத்ம ஞானம் பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளாவிடில் அவனை ஆத்மாவை கொன்றவன் என்றே கருத வேண்டும்.
ஆத்மாவை அழிப்பவன் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த உலகில் என்றென்றும் உழல்வான் என்று ஸ்ரீ ஈசோபனிஷத் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆத்மஹானா ஜீவாத்மாவை தெரியாம அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மனித உடலோட சம்பந்தப்படுத்தி தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் மனித அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அரிதிலும் கூன் குருடு சேவிடு பேடு நீக்கல் பிறத்தல் அரிது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஸோ மனித பிரிவு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மனித பிரிவு கிடைச்சதை வந்து சுர நம்ம வந்து எந்த சாப்டர்ல எந்த பக்கத்துல எந்த சாப்டர்ல வரும், எந்த சாப்டர்ல தெய்வ குணங்கள் 13வது அத்தியாயம் 16th தெய்வீக chapter, மற்றும் அசுர 16th அசுரகுணம் தெய்வீக குணம். அது தெரியாத மாதிரி நம்ம வந்து நடந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ பிரபுபாத் எழுதுறாரு என்னது, மனிதனாக பிறந்தா அவனுக்குன்னு தனியாக சில கூடுதல் பொறுப்புகள் உண்டு. மனித உடல்ல தான் அவனால வந்து முக்திக்கான வாய்ப்பு உண்டு. மனித உடல்ல தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். மனித உடல்ல இருந்தாதான் கர்மாக்கள் செய்ய முடியும். மனித உடல்ல இருந்தாதான் ஞானம் பெற முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் வேதங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால அதை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த போல நம்ம வந்து நம்மளுடைய மனித உடலுடைய அந்த இதை வந்து அமைச்சுக்கணும். அப்பதான் வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையுடைய முக்கியத்துவம், வாழ்க்கை வந்து பூரணத்துவம் அடையும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மனித உடலை வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணான்னா மறுபடியும் அவன் வந்து இந்த ஜென்ம மிருத்துஜர் அதுக்குள்ள மாட்டிக்கிறது தான். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து ஈஷோபனிஷத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டுள்ளது. அதை தெரிஞ்சுக்காதவன் அவன் பேர் என்னது, ஆத்மஹானா அந்த ஜீவாத்மாவை கொண்டுட்டான். அதாவது பிரயோஜனமே இல்லை, சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்து அவன் இந்த உடலோட இருக்கிற மாதிரி இருப்பான் தவிர கிட்டத்தட்ட மிருகனம் போலதான். திருப்பியும் என்ன வெளிப்புறமா பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்கிறது, காஃபி இதெல்லாம் சாப்பிட்றது, வெளியே டீசெண்டா பேசுறது, இது மாதிரிலாம் இருக்குமே தவிர கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மிருக வாழ்க்கை தான். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு புலனின்பத்தை வந்து திருப்திப்படுத்துறது வாழறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட மிருக இனத்திற்கு சமம் தான் இல்லையா. அந்த கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்றது இது வந்து புத்திசாலம் இல்லாத மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் தவிர மற்றபடி எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, படிங்க அடுத்தது முரளி பருப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பன்றிகள், நாய்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் போன்ற மிருகங்களுக்கும் நம்மை போலவே வாழ்வு தேவைகள் உள்ளன. அவை தம் தேவைகளை அவலமிக்க அருவருப்பான வழிகளில் நிறைவேற்றிக் கொள்கின்றன. ஆனால் மனிதன் வசதியாக வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் இயற்கை அமைத்து கொடுத்துள்ளது. இதற்கு காரணம் மனித பிறவி விலங்கு பிறவியை விட முக்கியத்துவம் வாய்ந்தது, அரியது என்பதே. பன்றிகளையும் பிற விலங்குகளையும் விட மேலான வாழ்வு வசதியை மனிதன் எதற்காக பெற்றுள்ளான்? ஒரு சாதாரண குமாஸ்தாவை விட உயர் பதவியில் இருக்கும் ஒருவருக்கு ஏன் மேலான வசதிகள் தரப்பட்டுள்ளன? உயர்நிலை அதிகாரிகளுக்கு உயர்நிலையிலான பல பொறுப்புகள் தரப்பட்டுள்ளன என்பதே இக்கேள்விகளுக்கு பதில். தன் வயிற்று பசியை போக்கிக் கொள்வதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கும் விலங்குகளை விட உயர்வான கடமைகளை மனிதன் ஆற்ற வேண்டி இருப்பதால் அவனுக்கு அதிகமான வசதிகள் தரப்பட்டுள்ளன. என்றாலும் ஆத்மாவை அழிக்கும் தன்மைகளை கொண்டுள்ள இன்றைய நாகரிகத்தில் வயிற்று பசியே பெரும் பிரச்சனையாகிவிட்டது. மெருகேற்றப்பட்ட மிருகமாகிய நவநாகரிக மனிதனை தன் வாழ்வின் நோக்கங்கள் என்னவென்று கேட்டால் வயிற்றை நிரப்புவதே தன் வேலை என்பான். ஆத்ம ஞானத்தை பற்றி அவன் அறியான், அதற்கு அவசியமும் இல்லை என்பான். தன் வயிற்றுக்காக முழு மூச்சோடு உழைக்க அவன் தயாராய் இருந்தும் வேலையில்லா பிரச்சனை அவனை தொடர்ந்து மிரட்டுகிறது. இயற்கை விதிகளின் கொடூரம் அப்படிப்பட்டது. நமக்கு இந்த மனித பிறவி தரப்பட்டிருப்பது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவதற்காகவே அல்லாமல் கழுதைகளையும் பன்றிகளையும் போல் கடுமையாக உழைப்பதற்காகவல்ல. ஆத்ம ஞானம் பெறுவதில் அக்கறை இல்லாமல் இருந்தால் நாம் விரும்பாவிட்டாலும் கடுமையாக உழைக்கும்படி இயற்கை விதிகள் நம்மை வற்புறுத்தும். இந்த யுகத்தில் மனித பிறவிகள் கழுதைகளையும் வண்டி இழுக்கும் எருதுகளையும் கடுமையாக உழைக்கும் கட்டாயத்திற்கு ஆளாக்கியுள்ளனர். உழைப்பதற்காக அசுரர்கள் அனுப்பப்படும் சில இடங்கள் எப்படிப்பட்டவை என்பதை ஈஷோபனிஷத்தின் இச்செய்யில் தெரிவிக்கின்றது. மனித பிறவியின் கடமைகளை செய்ய தவறும் மனிதன் அசுரர்களுக்கான கிரகங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லும் கட்டாயத்திற்குள்ளாகி இழிவான உயிரினமாக பிறந்து
அறியாமையிலும் இருளிலும் உழல நேரிடுகிறான். ஓகே பிரபு, தேங்க்யூ. ஸோ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. பிரபு. ஸோ அதனால இந்த 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 படிக்கும் போதே என்ன புரியுது, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு, அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈஷோபனிஷ் சொல்றது. ஸோ இதே தான் நமக்கு பகவத்கீதாலும் படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கு, நம்ம எப்படி கர்மா பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, கூடவே வந்து நம்ம வந்து அந்த புத்திசாலித்தனத்தோட பண்றது, நமக்கு வந்து நமக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த விஷயங்கள் வந்து சரிவர பண்ணணும். இல்லைன்னா வந்து பன்றிகள் நாய்கள் போல வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்க வந்து பாகவதம் 5th கேண்டோல நீங்க வந்து ரிஷபதேவர் பார்த்தீங்கன்னா, முதல் நாயம் தேவோ தேகபிரிதா. ஸோ அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே என்னன்னா, தன்னுடைய அந்த 100 புதல்வர்கள் இருப்பாங்க. அந்த 100 புதல்வர்கள்ல வந்து முதல் புதல்வன் யாரு? பரத மகாராஜா, பரதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ரிஷபதேவர் வந்து பாகவதத்தில் சொல்லுவார், எப்படியாவது இந்த ஜீவாத்மா அந்த மனுஷ பிரிவு கிடைக்கணும்னு பல கோடி வருஷம் இருந்து கடைசியில மனித பிரிவு கிடைக்கும். ஆனா மனித பிரிவு கிடைச்சும் மறுபடியும் இந்த இதுல மாட்டின்றது அப்படின்னா வேஸ்ட். ஸோ அதுதான் வந்து பாகவதத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா இடங்கள்லயும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் இதையும் வந்து ஈஷோபனிஷத்துல நமக்கு வந்து தெளிவா வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கு. படிங்க சாரு மாதாஜியா படிக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. தன்னுணர்வு பாதையில் நுழைந்து இறைவனுடனான உறவை உணர்வதற்கு உண்மையாக முயன்றும் கூட ஒருவனால் அதற்கான வழிமுறையினை நிறைவு செய்ய இயலாவிடில் அவனுக்கு ஷூசி அல்லது ஸ்ரீமத் எனப்படும் குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக பகவத்கீதையில் 6.41 மற்றும் 4.3 கூறப்பட்டுள்ளது. ஷூசி எனும் சொல் ஆன்மீகத்தில் முன்னேறிய பிராமணரையும், ஸ்ரீமத் எனும் சொல் வணிகத்தில் ஈடுபடும் வைஷ்யரையும் சுட்டி காட்டுகிறது. எனவே தன்னுணர்வை பெறுவதில் தோல்வி அடைபவனுக்கு இப்பிறவியில் அவன் மேற்கொண்ட உண்மையான முயற்சியின் காரணத்தினால் மறுபிறவியில் சிறப்பான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. வீழ்ச்சியுற்ற பயிற்சியாளனுக்கே மதிக்கத்தக்க சிறப்பான குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் வெற்றியடைந்தவனின் நிலையினை கற்பனை செய்து பார்க்கலாம். கடவுளை உணர்வதற்கு வெறும் முயற்சி செய்தால் கூட ஒருவனுக்கு செல்வமிக்க அல்லது மதிப்புமிக்க உயர் குடும்பத்தில் பிறப்பதற்கான உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கான முயற்சியை கூட முன்வைக்காமல் மாயையினால் மறைக்கப்பட்ட விரும்பி அளவற்ற பௌதீக விருப்பத்துடன் பௌதீக இன்பத்தில் மிகுந்த பற்றுதல் கொண்டு வாழ்பவர்கள் எல்லா வேத சாஸ்திரங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி நரகத்தின் இருண்ட பிரதேசத்தினுள் நுழைந்தாக வேண்டும். இத்தகு பௌதீகமான அசுரர்கள் சில சமயம் மதத்தின் ஆர்வமுடையவர்களாக பாசாங்கு செய்கின்றனர். ஆனால் பௌதீக வளமையே அவர்களின் இறுதி இலக்காகும். அத்தகு மனிதர்களை ஆத்ம சம்பாவித என்று பெயரிட்டு பகவத்கீதை 6.17-18 கண்டிக்கிறது. அதாவது இவர்கள் தங்களது ஏமாற்றும் திறன், அறியா மக்களின் வாக்குகளினால் பெறப்பட்ட பதவி மற்றும் பௌதீக செல்வத்தினால் மட்டுமே பெரிய மனிதர்களாக கருதப்படுகின்றனர். பிரபஞ்சம் முழுமைக்கும் பகவானே உரிமையாளர் என்னும் ஈஷாவாசிய அறிவையும் தன்னுணர்வையும் அடையாத அத்தகு அசுரர்கள் இருண்ட பிரதேசத்தினுள் நுழைவது நிச்சயம். இறுதி முடிவு யாதெனில் மனிதர்களாகிய நாம் தடுமாதார பிரச்சனைகளை மட்டும் தீர்க்க வேண்டியவர்கள் அல்லர். மாறாக இயற்கையின் சட்டங்களினால் நமக்கு ஏற்பட்டுள்ள பௌதீக வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியவர்கள். ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத் கிளீனா சொல்றாரு, நம்ம ஏதோ இந்த சமுதாயத்தை இதுதான் நம்ம பண்ணணுங்கிறது இல்லை. நம்மளுடைய நோக்கம், பிரபுபாத்துடைய குருமராஜ் கிட்ட போய், பக்தி சித்தாந்த டாக்டர் கிட்ட போய் பிரபுபாத் சொல்லும்போது என்ன வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னா சுதந்திரம் வாங்குறது அப்படின்னா, பிரபுபாத் அவங்க குருமராஜ் சொன்னார், சுதந்திரம் வாங்குறது முக்கியம் இல்லை, நிரந்தரமான சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்குறது ஒரு முக்கியமே கிடையாது. நிரந்தரமான சுதந்திரம்ங்கிறது என்னது? இந்த பௌதிகமா இருக்கிற இந்த பந்தத்திலேருந்து வெளியே வரதுதான் நிரந்தரமான சுதந்திரம். இந்த சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து பகவான் இடத்துல நம்மளுடைய இதை வந்து செயல் பண்றது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ பகவத்கீதா 16-17 சரி, 6th சாப்டர்லயும் சரி, நிறைய இடங்கள்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்போ வந்து அந்த ஞானத்தையும் வளர்த்துக்கல, அந்த தன்னறிவும் வளரல அப்படின்னா மறுபடியும் மாட்டிப்போம். ஆனா ஓரளவுக்கு வந்து கர்மாக்கள் நல்லபடியா செஞ்சு 6th சாப்டர்ல வந்து கேட்போம், பாதி யோகா பண்ணி கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு கடைசி விஷயத்துல முடியலன்னா என்ன ஆகும்? அவன் அடுத்த ஜென்மால என்ன ஆகும்? நல்லோர்கள் குடும்பத்தில் நல்லோர்கள் குடும்பத்தில் வசதியானவன்.
ஆமா நேர் வசதியானவருக்கு பிராமண குலத்தில் ஆமா ஆமா கரெக்டா சொல்லணும். பிராமண குலம் இல்லைன்னா வந்து நல்ல வசதியான இது அது மாதிரி பிறக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அது மாதிரி விழுந்தாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் அந்த அட்டெம்ப்ட் அந்த முயற்சிக்காகவாவது ஏதாவது வந்து வழிமுறைகள் இருக்கும். அது மூலமா மறுபடியும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம், நமக்கு இன்னைக்கு பிரச்சனைலாம் இல்லை, நமக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்து நம்ம பெட்ரோல் வழியாக நம்மளுடைய குடும்பம் வழியாக நமக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எந்த விதமான சாப்பாடு பிரச்சனையோ இல்லை எந்த பிரச்சனையோ இல்லைன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய பேரால வந்து அவங்க கிட்ட போய் கேட்டான்னா எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, நீங்கள் என்ன இது சொல்கிறீங்களே அப்படிங்குவாங்க. பட் அட்லீஸ்ட் சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு ஒரு நிலை, ஒரு ரெகக்னிஷன், ஒரு வழி எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்குன்னா அதை எந்த அளவுக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் அந்த ஹெல்லிஷ் கண்டிஷன்ஸ், அதாவது மறுபடியும் நரகத்துக்கு தான் நம்ம போய் சேரப்போம். இந்த சாப்டர்ல இந்த 2 ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகமும் 3வது ஸ்லோகமும் என்னது? 2வது ஸ்லோகத்துல வந்து கர்மாத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். 3வது ஸ்லோகத்துல வந்து நமக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த மனித பிறவி, அந்த ஜீவாத்மா மனித பிறவி. ஓகே, அதை வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும். அந்த தாமச அந்தேனம், அண்டம்னா என்ன அர்த்தம்? அண்டம் தமிழ்ல வந்து சம்ஸ்கிருதத்துல வந்தேனா வந்து இருண்ட, இல்லைன்னா வந்து குருடு, இல்லைன்னா வந்து கண்ணு தெரியாத நிலை. என்னது தாமச ஆகுறதானா அந்த தாமசம்னா இக்னரன்ஸ், அறியாமையில மாட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அறியாமல போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதான். ஓகே, புரியுதா? அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோமா? 4வது ஸ்லோகம் பிரபாமி மாதாஜி படிங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ருக்மிணி மாதாஜி. சரி, ருக்மிணி மாதாஜி மாதிரி படிச்சிருங்க, அப்புறம் பிரபாமி படிங்க. हरे कृष्ण प्रभु। अनेजत् एकं मनसो जवियो नैनत् देवा आप्नुवन् पूर्वम् अर्षत् तद्दावतोऽन्यान् अत्येति दिष्टत् तस्मिन् अपो मादरिच्वा तथाति पुरुरै பரமபுருஷரான சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை. சொல்லுங்க பிரபு. நிஜத்யேகம் மனசோஜவியோ நைன தேவாபுவன் பூர்வமாஷ்டாத் தத்தாவதோன்யான் அத்யேதி திஷ்டாத் தஸ்மின் நாபோ மதரிஷ்வ தத்தாதி அப்படின்னு படிக்கணும். சரி, ஓகே ஓகே பிரபு, நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் பிரபு. ஒரு முறை பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் தன் இருப்பிடத்தில் நிலை பெற்றவராகவிருந்தாலும் மனதை விட அதிக வேகமாக செல்லக்கூடியவர். வேகமாக செல்லக்கூடிய எல்லாவற்றையும் வெற்றி காண வல்லவர். வலிமிக்க தேவர்களாலும் அவரை அணுக இயலாது. ஒரே இடத்தில் அவர் வீற்றிருந்தாலும் காற்று மழை ஆகியவற்றை வழங்கும் சக்திகளை அவர் ஆள்கின்றார். அவர் ஈடு இணையற்ற சிறப்புகள் மிக்கவர். விளக்குரை: பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை தலை சிறந்த தத்துவ ஞானியும் கூட மனோயுகங்களால் கண்டறிய இயலாது. அவரின் பக்தர்கள் மட்டுமே அவரின் கருணையால் அவரை அறிய முடியும். பக்தர் அல்லாத ஒரு தத்துவ ஞானி நூற்றுக்கணக்கான ஆண்டு காலத்திற்கு மனோவேகத்தில் பயணம் செய்தாலும் பூரண சக்தியத்திலிருந்து வெகு தூரம் விலகியே நிற்பான் என்று பிரம்ம சமீதையில் கூறப்பட்டுள்ளது. ஈஷோபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி பூர்ணமான முழுமுதற் கடவுள் தன் பரமான இருப்பிடமான கிருஷ்ண லோகத்தில் லீலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். எனினும் அவர் தம் எண்ணற்கரிய வல்லமைகளால் ஒரே சமயத்தில் தன் ஆக சக்தியின் எல்லா அம்சங்களிலும் நிறைந்து நிற்கிறார். அவரது திறன்கள் விஷ்ணு புராணத்தின் நெருப்பின் வெப்பம் மற்றும் வெளிச்சத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளன. ஒரே இடத்தில் இருந்தபடி நெருப்பு தன் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் சுற்றுப்புறமெங்கும் பரவ வல்லது. அது போலவே பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் பரமமான தன் இருப்பிடத்தில் அமர்ந்தபடியே தன் பல்வேறு சக்திகளை எல்லா திசைகளிலும் செலுத்துகிறார். பரம்பொருளின் சக்திகள். சோ இந்த ஸ்லோகம் வந்து அடுத்தது முதல் 3 வந்து ஈஷாவாசியம் முடிஞ்சது, பூர்ணத்துவம் முடிஞ்சது, அப்புறம் ஜீவாத்மாவோட நிலை, ஜீவாத்மா கர்மா செய்ய வேண்டும், ஜீவாத்மா டைம் வேஸ்ட் பண்ண, அவ்வளவுதான், அந்த செக்ஷன் முடிஞ்சது. இப்ப 4வது ஸ்லோகத்திலேருந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிற செக்ஷன். ஸோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிற செக்ஷன்ல வந்து அவருடைய சக்திகள், அவருடைய சக்தியோட வெளிப்பாடு நம்ம முன்னாடியே படிச்சதுதான். என்னது? இந்த அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடக்த சக்தி. ஸோ அது படிக்கும்போது
அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பாயிண்ட் என்ன சொல்றாரு, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றார், அந்நியார் ஏகம் மனசக ஜவ்யா. அதாவது வந்து பொதுவா வந்து அர்ஜுனன் என்ன சொல்லுவான், என்னால வந்து காற்றை கூட நிறுத்த முடியும், என்னால மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறான் இல்லையா. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து மனசை விட யார் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னா பகவான் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, ஏன தேவாக ஆப்புணுவான். ஸோ தேவர்களால கூட, அதாவது அந்த 30 முக்கோடி தேவர்களால கூட அந்த பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் இருக்கின்ற அந்த காற்று மற்றும் மழை எல்லாவற்றையும் அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் அவர் இருக்கார். ஓகே, ததாதி. ஓகே, ததாதி அப்படின்னா அவர் தான் சப்ளை பண்றவர், அவர் தான் கொடுக்கிறவர், எல்லாத்துக்கும் கொடுக்குறன்ற நிலையில் அவர் இருக்கார். நான் அதுக்கும் மேல அவர். ஸோ இந்த 4ஆவது ஸ்லோகத்திலேருந்து கிட்டத்தட்ட 4, 5, 6, 7 வரைக்கும் கிட்டத்தட்ட பகவானை பற்றி நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அருவமா இருக்கிற பகவான், அப்புறம் ஒரு ஒரு செக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருவமா இருக்கிற செக்ஷனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதா நம்ம கடைசியா பார்க்க போறோம். ஸோ இந்த செக்ஷன்லேருந்து எப்படி ஆரம்பிக்குது, அந்த பிரம்மன் ரியலைசேஷன், பகவானுடைய சக்தி, பகவானை வந்து இந்த மனசுக்கும் அப்பாற்பட்ட, அதாவது மனசை விட ரொம்ப ஃபாஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவரை வந்து தேவர்களால் கூட வந்து புரிஞ்சு முடியும். ஸோ இதுதான் நம்ம பகவத்கீதையில படிச்சது. பகவத்கீதையில 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்திலாம் படிச்சது என்னன்னா இந்த விஷயம் தான். ஓகே, படிங்க. வேற யாரோ பிரபாமையை படிக்கிறீங்களே, படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபா. ஹரேஷ். அவரது சக்திகள் எண்ணற்றவை என்ற போதிலும் அவற்றை 3 முக்கியமான பிரிவுகளில் வகைப்படுத்தலாம். அந்தரங்க சக்தி, நடுநிலை சக்தி, பகிரங்க சக்தி. இந்த ஒவ்வொரு பிரிவுகளிலும் லட்சக்கணக்கான உட்பிரிவுகள் உண்டு. காற்று, ஒளி, மழை முதலிய இயற்கை தன்மைகளை கட்டுப்படுத்தி வழிநடத்துவதற்கான சக்திகளை பெற்றுள்ள தேவர்கள் அனைவரும் பூரண புருஷரின் நடுநிலை சக்தியினுள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். மனிதர்கள் உட்பட தாழ்ந்த உயிரினங்களும் பகவானுடைய நடுநிலை சக்தியை சார்ந்தவர்கள். பௌதிக உலகமானது பகவானுடைய பகிரங்க சக்தியின் படைப்பாகும். இறைவனின் ராஜ்யம் அமைய பெற்றுள்ள ஆன்மீக வானம் அவருடைய அந்தரங்க சக்தியின் தோற்றமாகும். இவ்வாறாக பகவானுடைய வெவ்வேறு சக்திகள் எல்லா இடங்களிலும் வீட்டுள்ளன. பகவானும் அவரது சக்திகளும் வேறுபாடற்றவர்கள் என்ற போதிலும் இந்த சக்திகளே பரம்பொருள் என்று தவறாக எண்ணிவிடக் கூடாது. மேலும் முழுமுதற் கடவுள் அருவமான முறையில் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார் என்றோ, அவர் தம்முடைய சுய இருப்பினை இழந்துவிட்டார் என்றோ தவறான முறையில் கருதக்கூடாது. மனிதர்கள் தங்களுடைய புரிந்துணர்வு திறனுக்கு ஏற்ப முடிவெடுப்பது வழக்கம். ஆனால் முழுமுதற் கடவுள் தம்முடைய வரம்பிற்கு உட்பட்ட புரிந்துணர்வு திறனுக்கு உட்பட்டவர் கிடையாது. இக்காரணத்திற்காகவே வரம்பிற்கு உட்பட்ட தனது சொந்த திறனை கொண்டு எவரும் பகவானை அணுக முடியாது என்று உபநிஷதங்கள் நம்மை எச்சரிக்கின்றன. மாபெரும் ரிஷிகளாலும் சூரர்களாலும் கூட தம்மை அறிய முடியாது என்று பகவத்கீதையில் 10.2 பகவான் கூறுகிறார். அவ்வாறு இருக்கையில் அசுரர்களால் பகவானுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியுமா என்ன? ஸ்ரீ ஈஸ்வரோபனிஷத்தின் இந்த 4வது மந்திரம் பரம்பொருளின் இறுதி நிலை பரமபுருஷரே என்பதை மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இல்லாவிடில் அவரது உருவத்தன்மையை ஆதரிக்கக்கூடிய இவ்வளவு விவரங்களை கூறியிருக்க தேவையில்லை. அவருடைய சக்தியினுடைய வெளிப்பாடு, அதை தவிர அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடு, அவருக்குன்னு பர்சனலா ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது. ஓகே, அந்த பாயிண்ட் தான் திருப்பி சொல்றாரு. ஓகே, கூடவே வந்து என்ன சொல்றாரு, நம்ம வந்து பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்களால கொண்டு பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா யாரால புரிஞ்சுக்க முடியும், யாரால பகவானை புரிஞ்சுக்க முடியும்? பகவான். பக்தனால மட்டும்தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்போ அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சு, எப்போ அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய இது எல்லாமே திவ்யமானது, தெய்வீகமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் அவங்களால வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அதனால அந்த பரம உண்மை, பரம சத்தியம், நம்ம வந்து பகவத்கீதையோட 7th சாப்டர் வந்து அந்த பூர்ணத்துவம்னா என்னது, அது பகவான் தான். ஓகே, ஆனா அந்த சமயத்துல வந்து கிருஷ்ணனுடைய இது அப்படின்னா புரியாது. அதனால அவர் வந்து இன்டெலிஜென்ட்டா அங்க வந்து அந்த சாப்டரோட டைட்டில் என்ன பண்றாரு, பூரணத்தின் மகிமை, பூர்ணத்தின் இது அப்படின்னு. ஸோ அந்த அப்சல்யூட் நாலேஜ், அந்த முழுமையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஞானத்தை கிடைக்கிறது. அதை யாரு அப்படின்னா அது பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பக்தி யோகத்துல தெரிய வரும் இல்லையா. ஸோ ஞான யோகம் வழியா பார்த்தாலும் சரி, இல்லை கர்ம யோகம் வழியா பார்த்தாலும் சரி, நான் வந்து கோல் வந்து அந்த பூர்ணத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் அந்த கோல். ஆனா பக்தி யோகத்துலதான் இல்லப்பா, அந்த பூர்ணத்துவம்ங்கிறவர் வந்து தனித்துவமா ஒருத்தர் இருக்காரு,
அவருக்குன்னு சில செயல்பாடுகள் இருக்கு, திவ்யமானது, அவருடைய குணநலங்கள் இருக்கு, அவர் தனித்துவமா வந்து கோலகத்துல தனியா இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வரும்போது பக்தி யோகத்துடைய உயர்ந்த நிலைக்கு போக முடியும். இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த தியான யோகத்துல இருக்கிற அந்த யோகிகள் மாதிரி வந்து அருவ நிலையிலேயே இருந்து அந்த பிரம்மஜோதியில கலந்துருவாங்களே தவிர அவங்களால வந்து இந்த பிரம்மஜோதியும் விட்டு வெளியே வரவே முடியாது. ஓகே, வேற யாராவது படிங்க. நான் படிக்கிறேன். யோகேஸ்வரி மட்டும் படிங்க. இறைவனின் வல்லமைகளின் தனி பிரிவுகளில் அவரின் தனித்தன்மையினை எல்லா அறிகுறிகளும் தென்பட்டாலும் அவை ஒரு வரம்பிற்குள் செயற்படுவதால் அவற்றின் திறனும் வரம்பிற்குட்பட்டவையே. பகுதிகள் ஒருபோதும் முழு பொருளுக்கு சமமாக, எனவே அவை இறைவனின் முழு திறனின் மேன்மையை அறிய மாட்டா. இறைவனின் அம்சங்களிலிருந்தும் பௌதிக இயற்கையின் பிரபவும் காரணமாக அறியாமையின் வசப்பட்ட இறைவன் பரமனான தன்மையை யூகங்களின் மூலம் அறிய முற்படுகிறார்கள். மனதின் துணை கொண்டு யூகங்களின் மூலம் இறைத்தன்மையை இடங்காண முயற்சிப்பது முற்றிலும் பயனற்ற செயல் என்று ஸ்ரீ ஈஷோபனிஷத் எச்சரிக்கிறது. பரஞானம் பற்றி விவரங்களை தம்மில் ஏற்கனவே கொண்டுள்ள வேதங்களை போன்ற மேலான மூலங்களிலிருந்தே அறிய முயல வேண்டும். முழு பூரணத்தின் ஒவ்வொரு பகுதியும் தனித்து இயங்குவதற்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றிருக்கிறது. அந்த பகுதி தனக்கென வகுக்கப்பட்டுள்ள இயற்கையை மறந்து விடும்போது அது மாயையின் வசப்பட்டதாக கருதப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் தமக்கென இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள பாத்திரத்திற்கு ஏற்ப செயல்படுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஈஷோபனிஷத் ஆரம்பத்திலேயே நம்மை எச்சரிக்கிறது. இதனால் தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தன் முயற்சிக்கான உரிமை இல்லை என்றும் ஆகிவிட்டது. அவன் இறைவனின் ஒரு பகுதி என்பதால் இறைவனின் திருவருளப்படி செயல்பட வேண்டியவனாகிறான். ஒருவன் தன் செயலுரிமையை முக்தி பூர்வமாக எல்லாம் இறைவனின் வல்லமையை சார்ந்ததென்று உணர்ந்து பயன்படுத்தினால் புறசக்தியான மாயையின் தொடர்பு காரணமாக இழந்துள்ள தன் ஆதியான உணர்வை மீண்டும் பெறலாம். எல்லா திறன்களும் இறைவனிடமிருந்து பெறப்பட்டவை. எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட திறனும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும், வேறெதற்கும் அல்ல. பணிவான மனப்பாங்குடைய எவரும் இறைவனை அறிய இயலும். இறைவனின் எல்லா அம்சங்களையும் அவரின் வல்லமைகளையும் அவரின் திருவுளப்படி அவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் உணர்ந்தறிவதே பக்குவமான அறிவாகும். இவ்விஷயங்கள் எல்லாம் உபனிஷதங்களின் சாரமான பகவத்கீதையில் பகவானால் பிரத்யேகமாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ வேதம் வழங்கும் அறிவு, நம்ம பகவத்கீதையில வந்து நம்ம ஈஷோபனிஷத் புக்கோட தமிழ் டிரான்ஸ்லேஷனா வேதம் வழங்கும் அறிவு அதான். ஸோ என்ன வேதம் நமக்கு அறிவு வழங்குறது, பகவானை பற்றி பூர்ணத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அவர் தான் ஈஷாவாஷ்யம்ங்கிறது தெரியறது, நாம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கர்மா செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், நமக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மனித பிறவி முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் பகவானுடைய சக்தி, அவர் தான் வந்து முழுமையானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் போக போக அவருக்கு வந்து சேவை செய்யறது. ஸோ ஞானம்னா அதுதான் இல்லையா. நம்ம வந்து 13 சாப்டர் பகவத்கீதையில பார்த்தோம், என்னெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோமோ எல்லாத்தையும் ஒரே ஒரு 5 ஸ்லோகங்கள் 13.8 கிட்டத்தட்ட 11 ஒரு 5 ஸ்லோகத்துல வந்து முழுமையா வந்து எல்லாத்தையும் சொல்லி இதுதான் ஞானம், இதை தவிர அவர் எதுவுமே கிடையாது அப்படின்றாரு இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஒரு செக்ஷன்லாம் வந்து அந்த ஞானம்னா என்ன, அதுக்கப்புறமா நம்ம வந்து பகவானுக்கு எப்படி வந்து பக்தி யோகம், ஸோ எப்படி பகவத்கீதையில கடைசியா பக்தி யோகத்துல முடிக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த ஈஷோபனிஷத்தோட 18 ஸ்லோகங்களும் கடைசியில பக்தி யோகத்துல முடியும். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு இந்த ஈஷோபனிஷத் ஏன் ஈஸியா இருக்கும்னா அவங்க ஏற்கனவே பகவத்கீதா படிச்சதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல ஈஷோபனிஷத் படிச்சாங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை பிலாசபியா இருக்கும், என்ன இவரு ஏதோ சொல்றாரு நமக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பகவத்கீதா படிச்சதுனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஏன்னா கர்ம யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, அந்தந்த யோக வழிமுறைகள் அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஜீவாத்மாவுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த மனித உடல் கிடைக்கப்பட்டிருந்த முக்கியத்துவம், ஸோ எல்லாமே வந்து அந்த ரிலேஷனா நீங்க பார்க்கும்போது நீங்க கிளாஸ் ஏதாவது எடுக்கிறீங்க இல்லை பகவத்கீதால ஏதாவது இது பண்ண கூட ஈஷோபனிஷத்துலேருந்து உங்களால ஸ்லோகத்தெல்லாம் கூட எடுத்து இது பண்ண முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 5வது ஸ்லோகம் படிங்க. மந்திரம் 5. தத் ஏஜதி தத் நைஜதி தத் தூரே தத் வந்திதே தத் அந்தர் அஸ்ய சர்வஸ்ய தத் ஊ சர்வாஸ்யாஸ்ய பஹித. முழுமுதற் கடவுள் நடக்கின்றார், ஆனால் நடப்பதில்லை.
அவர் வெகு தூரத்தில் இருக்கின்றார், ஆயினும் அவர் மிக அருகில் இருக்கின்றார். அவர் எல்லாவற்றிற்கும் உள்ளும் இருக்கின்றார், இருந்தும் அவர் எல்லாவற்றிற்கு வெளியேயும் இருக்கின்றார். பொருளுரை: முழுமுதற் கடவுள் தம்முடைய அச்சித்திய சக்தியினால் நிறைவேற்றக்கூடிய சில தெய்வீக செயல்களின் விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வழங்கப்பட்டுள்ள முரண்பாடுகள் பகவானுடைய அச்சிந்திய சக்திகளை நிரூபிக்கின்றன. அவர் நடக்கின்றார், ஆனால் நடப்பதில்லை. பொதுவாக ஒருவனால் நடக்க முடியும் பட்சத்தில் அவனால் நடக்க முடியாது என்று கூறுதல் நியாயமற்ற கூற்று. ஆயினும் இறைவன் தொடர்பில் அதற்கு முரண்பாடுகள் அத்தகு முரண்பாடுகள் அவரது அச்சிந்திய சக்தியை குறிப்பதாகும். நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவை கொண்டு அத்தகு முரண்பாடுகளை நம்மால் உணர முடியாத காரணத்தினால் பகவானை நாம் நம்முடைய புரிந்துணர்வின் வரம்பிற்கு உட்பட்ட சக்திகளை வைத்து உணர்கின்றோம். உதாரணமாக, மாயாவாத பள்ளியின் அருவுருவவாத அறிஞர்கள் பகவானுடைய அருவுருவத்தன்மையை மட்டும் ஏற்று அவரது உருவத்தன்மையை நிராகரிக்கின்றனர். ஆனால் பாகவத பள்ளியின் உறுப்பினர்களோ பகவானை பற்றி பக்குவமான பார்வையை மேற்கொண்டு அவரது அச்சிந்திய சக்திகளை ஏற்பதால் பகவான் உருவமாகவும் உள்ளார், அதே சமயத்தில் உருவமாகவும் உள்ளார் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டுள்ளார்கள். அத்தகைய அச்சிந்திய சக்திகள் இல்லாவிடில் முழுமுதற் கடவுள் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை என்று பாகவதர்கள் அறிந்துள்ளனர்கள். நம்மால் நம்முடைய கண்களை கொண்டு கடவுளை காண முடியாது என்பதால் அவருக்கு உருவத்தன்மையே கிடையாது என்று நாம் முடிவு செய்துவிடக் கூடாது. இத்தகு வாதத்தினை முறியடிக்கும் விதமாக பகவான் மிக தொலைவில் இருக்கின்றார், ஆனால் மிக அருகிலும் இருக்கின்றார் என்று ஸ்ரீ ஈசோபநிஷத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பகவானுடைய உலகம் பௌதிக வானிற்கு அப்பால் அமைந்துள்ளது. நம்மிடம் இந்த பௌதிக வானை கூட அளப்பதற்கான வழிமுறை கிடையாது. பௌதிக வானம் இவ்வளவு விரிவடைந்து காணப்படும் பட்சத்தில் அதிலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டு விளங்கும் ஆன்மீக வானை பற்றி என்ன சொல்வது? ஆன்மீக வானமானது பௌதிக பிரபஞ்சத்திலிருந்து நீண்ட நெடும் தொலைவில் அமைந்துள்ளது என்று கூற்று பகவத்கீதையில் 15.6 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பகவான் அவ்வளவு தொலைவில் வீற்றிருந்த போதிலும் அவரால் நொடி பொழுதிற்குள் குறைவான நேரத்தில் மனம் அல்லது காற்றின் வேகத்தை காட்டிலும் விரைவான முறையில் நமக்கு முன்பாக தோன்ற முடியும். யாராலும் வெல்ல முடியாத அவரால் மிகவும் வேகமாக ஓடவும் முடியும். இது ஏற்கனவே முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. இருந்தும் முழுமுதற் கடவுள் நமக்கு முன்பாக வரும்போது நாம் அவரை புறக்கணிக்கின்றோம். அத்தகு முட்டாள்தனமான புறக்கணிப்பினை பகவான் பகவத்கீதையில் 9.11 கண்டிக்கின்றார். முட்டாள்கள் அவரை மரணத்திற்கு உட்பட்ட மனிதனாக கருதி நிந்திக்கின்றனர் என்று அவரே அங்கே கூறப்பட்டுள்ளது. அவர் சாதாரண மனிதர் அல்லர். மேலும் நமக்கு முன்பாக தோன்றும் பொழுது அவர் பௌதிக இயற்கையினால் உருவாக்கப்பட்ட உடலுடன் தோன்றுவது கிடையாது. சாதாரண உயிர்களைப் போலவே பகவானும் ஜடத்தினால் உருவாக்கப்பட்ட உடலை ஏற்று அவதரிப்பதாக பல்வேறு பேரளவு பண்டிதர்கள் கருத்துரைக்கின்றனர். பகவானுக்கு அச்சிந்திய சக்திகளை அறியாமல் இந்த ஸ்லோகம் இன்னும் கிளியரா தெரியுது இல்லையா? என்ன கிளியரா சொல்றது? பகவான் அப்படின்னா அவர் ரொம்பவும் பக்கத்துல இருக்கார், அதே சமயத்துல ரொம்ப தூரமா இருக்கார். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? பரமாத்மாவா நம்ம ஹிருதயத்திலையும் இருக்கார், சர்வ வியாபியா பிரம்மனா எல்லா இடத்துலயும் இருக்கார். அதே பரம புருஷ பகவான் தனியா கோலோகத்திலையும் இருக்கார். ஸோ ரொம்ப தூரமும் இருக்கார், ரொம்ப பக்கத்துலயும் இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் நடப்பார், நடக்காமலும் இருப்பார், சாப்பிடுவார், சாப்பிட. ஸோ நம்ம நம்ம நைவேத்தியம் பண்றோம், அவர் சாப்பிட்றாரா இல்லையானா கண்டிப்பா நம்ம அந்த மன நிலையில நம்ம பக்தியோட பண்ணும்போது கண்டிப்பா அவர் ஏத்துக்கிறார். ஆனா அவர் ஏத்துண்டது அப்படிங்கிறது அவர் காலி ஆகணும் இல்லை இது பண்ணலாங்கிறது கிடையாது. அவர் ஏத்துக்கிறார் அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ நம்ம அதை ஏத்துக்கணும். அதே மாதிரிதான் எல்லா உள்ளும் இருக்கின்றார், புறம்பும் இருக்கின்றார். ஓகே, அகம் சர்வச பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தத்தை இதி மத்வா பஜந்தேமாம் உதாபாவ சமதித்தம். அகம் சர்வஸ்வ எல்லா இடத்துலயும் அவர் இருக்கு, எல்லாமே அவரிடத்தை தாங்கி இருக்கு. ஆனா அவர் தனியா இருக்கார் இல்லையா? இதெல்லாம் எங்க பார்த்தோம்? பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் திருப்பியும் வேறு விதமா நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. ஸோ அதனால அந்த பாகவத கொள்கை அப்படின்னா பொதுவா அருவவாதமும் சரி இல்ல உருவவாதமும் சரி. ஸோ பொதுவா அருவவாதம்னா அந்த இம்பர்சனல் ஃபார்மும் நம்ம ஒத்துக்கிறோம், பர்சனல் ஃபார்மும் ஒத்துக்கிறோம். இம்பர்சனல் ஃபார்மா தான் பிரம்ம நிலையில எல்லா இடத்துலயும் இருக்கார், உருவ வழியிலையும் அவர் இருக்கார். ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம்? கிருஷ்ணர் விருந்தாவனம் வந்தாரு, அவர் யசோதாமா வீட்டுல வளர்ந்தாரு, எல்லாரோட இது பண்ணாரு அப்படின்னா ஏதோ இன்னொரு சாதாரண ஒரு குழந்தையாவோ இன்னொரு பையனோ பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவஜானந்தி மா மூடாகா இல்லையா? ஸோ அவஜானந்தி மா மூடாகனா அந்த 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 மூடர்கள், அந்த பைத்தியகாரத்தனமா இருக்கிற அந்த மூடர்களுக்கு, அந்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு அறியாமல் இருக்காங்க. அவளுக்கு அந்த ஞானம்
கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா வந்து என்னுடைய உடல், என்னோட செயல் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு சாதாரணமா நினைச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து மூடாகா அப்படிங்கிறத சொன்னோம். பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து பகவானையும் எந்த ஒரு ஸோ இப்போ பகவானையும் மனிதரையும் எப்போ ஒன்னா பாக்குறோம் அப்படின்னா அப்பவே முடிஞ்சு போச்சு கதை. அதுதான். ஓகே, ஜெயலட்சுமி மட்டும் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கடவுள் அச்சிந்திய சக்திகளால் நிரம்பி இருப்பதால் அவரால் நமது தொண்டினை எந்த வழியிலும் எந்த பொருள் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும். மேலும் விருப்பத்திற்கேற்ப தமது வெவ்வேறு சக்திகளை அவரால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். பகவானால் ஒருபோதும் அவதரிக்க இயலாது, அல்லது அவ்வாறு ஒருவேளை அவர் அவதரித்தால் அவர் ஜட சக்தியின் வடிவில் அவதரிக்கிறார் என்று நம்பிக்கையற்றவர்கள் வாதிடுகின்றனர். பகவானுடைய அச்சிந்திய சக்திகளின் இருப்பினை நாம் ஏற்றுக்கொண்டால் இத்தகு வாதங்கள் பயனற்று போகின்றன. அப்போது ஜடசக்தியின் வடிவில் பகவான் நமக்கு முன் தோன்றினால் கூட அவரால் அந்த சக்தியினை ஆன்மீக சக்தியாக மாற்றிக்கொள்ள இயலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சக்திகளின் ஆதிமூலம் ஒன்றுதான் என்பதால் அந்த ஆதிமூலத்தின் விருப்பத்திற்கேற்ப சக்திகளை பயன்படுத்த முடியும். உதாரணமாக மண், கல் அல்லது மரத்தினால் செய்யப்படும் அர்ச்சா விக்கிரகத்தின் வடிவிலும் பகவானால் தோன்ற முடியும். விக்கிரகங்களை மரம், கல் அல்லது இதர ஜடப்பொருள்களாக கொண்டு வடிவமைக்கிறோம். இருப்பினும் உருவ வழிபாட்டை மதிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் வாதிடைய போன்று இந்த வடிவங்கள் ஒன்றும் சிலைகள் அல்ல. பக்குவமற்ற பௌதிக வாழ்க்கை என்னும் நம்முடைய தற்போதைய நிலையில் பக்குவமற்ற பார்வையின் காரணத்தினால் நம்மால் முழுமுதற் கடவுளை காண முடியாது. இருப்பினும் பௌதிக பார்வையினால் பகவானை காண விரும்பும் அத்தகு பக்தர்களிடம் கருணை கொண்டு அவர் பெயரளவிலான பௌதிக வடிவத்தில் தோன்றி நமது பக்தர்களின் தொண்டினை ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டில் கீழ்நிலையில் இருக்கும் அத்தகு பக்தர்கள் சிலையை வழிபடுகின்றனர் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் உண்மையில் பகவானை வழிபடுகின்றனர். அணுகத்தக்க வழியில் அவர்களுக்கு முன் தோன்றுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அர்ச்சா வடிவமானது வழிபடுவர்களால் தாந்தோன்றித்தனமாக வடிவெடுக்கப்படுவதில்லை. இவ்வடிவம் எல்லா வைபவங்களுடன் நித்தியமாக இருக்கக்கூடியதாகும். இதனை தீவிரமான பக்தனால் உண்மையிலேயே உணர முடியும். ஆயினும் நாத்திகனால் முடியாது. பகவான் தம்முடைய பக்தர்களை எவ்வாறு நடத்துகிறார் என்பது பக்தனுடைய சரணாகதியின் அளவை அடிப்படையாக கொண்டது என்பதை பகவத்கீதையின் 4.11 அவரே கூறியுள்ளார். எல்லா நபர்களிடம் தம்மை வெளிப்படுத்திக்கொள்ளாமல் இருப்பதற்கும் சரணடைந்த ஆத்மாக்களில் மட்டும் தம்மை வெளிப்படுத்திருக்கின்றான் மொழி உரிமையை பகவான் பெற்றுள்ளார். எனவே சரணடைந்த ஆத்மாவிற்கு அவர் எப்பொழுதும் எட்டப்படும் நிலையில் வீற்றுள்ளார். சரணடையாத ஆத்மாவிற்கோ அவர் நீண்ட நெடுந்தொலைவில் அணுகப்பட முடியாதவராய் வீற்றுள்ளார். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. எந்த ஸ்லோகம்? 4.11 கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அது இது வச்சு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, எப்படி யார் வந்து எப்படி பகவான் கிட்ட அணுகுறாமோ அதுக்கு தகுந்தாற் போல பகவான் அவங்க கிட்ட வருவாங்க. என்ன ஸ்லோகம்? எந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்றோமோ அந்த அளவுக்கு வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். சோ எந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட வந்து ரிவீல் பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட இது பண்றோமோ அந்த அளவுக்கு தான். சோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து அர்ச்ச விக்கிரகம். ஸோ பகவான் வந்து இந்த கதை தெரியும், அந்த காப்லர் அந்த பிரீஸ்ட் ஸ்டோரி தெரியுமா? யாருக்கு தெரியும்? அந்த செருப்பு தக்க தொழிலாளிக்கும் பூஜாரி. பிரபு, அந்த நாரதர் சொல்லுவாரு, அந்த ஊசியில நூல் கொக்குறது, யானை உள்ள நுழையிறது. யானைய வந்து பகவான் வந்து ஊசியில வந்து யானைய நுழைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து காப்லர் வந்து ஈஸியா பண்ணலாம்னு காப்லர் சொல்லுவாரு. ரொம்ப ஈஸியா பண்ணலாம்னு சொல்லுவாரு. பூஜாரி நட முடியாதான் அவர் சொல்லுவாரு, கண்டிப்பா முடியும் அப்படின்னு. ஓகே, சரி. அந்த கதை ருக்மிணி மாதாஜி உங்களுக்கு கிளியரா தெரியும், அந்த கதையை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஃபர்ஸ்ட் பூஜாரி கிட்ட வந்து போவார் நாரத முனி. வந்து இந்த மாதிரி பகவான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பூஜாரி கேட்கும் போது நாரத முனிய சொல்லுவாரு. அப்ப வந்து நாரத முனி சொல்லுவாரு, பகவான் வந்து ஊசியில வந்து யானைய உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாருன்ட்டு. இது என்ன, இந்த மாதிரி வேலை எல்லாம் யானையா செய்ய முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி சொல்லிடுவார் பிராமணர். அதே விஷயத்த வந்து ஒரு செருப்பு தக்கிறவன்ட்ட போயிட்டு நாரத முனி சொல்லும் போது, அவர் பகவான் அவர்னால வந்து ஊசியோட இதுக்குள்ள யானையை கொக்க முடியும், கொண்டு வர முடியும், எதை வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சோ அந்த திடமான நம்பிக்கை, பகவானால இதை செய்ய முடியும்ன்ற விஷயம் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவனா இருந்தாலும் அவருக்கு அந்த நாலேஜ் இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. இன்னொரு உதாரணம், இதுல அதுல செருப்பு தைக்கிறவரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பாரு. முக்கியமா
ஓகே, பட் இந்த கதையோட முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் விட்டீங்க. யோகேஸ்வரி மாத்தி நீங்க சொல்லுங்க. தெரியல. தெரியல. ஹரே கிருஷ்ண பிரபு. ஆக்சுவலி வந்து ம். பகவான் கிட்ட வந்து பகவான் வந்து வைகுண்டத்துல இருப்பார். பகவான்கிட்ட வந்து இவ 2 பேர்ல யார் வந்து என்னை வந்து அடைவா அப்படின்னு கேட்பார். அதுக்கு வந்து நாரதருக்கு வந்து பகவான் சொல்லுவார், இல்ல அந்த செருப்பு தைக்கிறவர் தான் வந்து வருவார் அப்படின்னு சொல்லுவார். ஒண்ணு அந்த பிராமணர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் வந்து நீ போய் அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் நாரதர் கீழே வருவார். கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மாதாஜி சொன்ன அந்த இது பகவான் வந்து மேல வந்து ஒரு ஊசி முனையில வந்து யானையோட இதை நுழைக்கிறாருன்னு உடனே அந்த பிராமணர் வந்து அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதே செருப்பு தைக்கிறவர் வந்து சொல்வார், இல்ல அவர் வந்து எதை எதை வேணா பண்ண முடியும். அப்பதான் வந்து சொல்வார், ஒரு இத்தினூண்டு விதையில ஒரு பெரிய ஆலமரத்தையே கொண்டு வர பகவானுக்கு வந்து ஒரு ஊசி இதுல வந்து யானையுடன் நுழைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து என்னன்னா யார் வந்து பகவான்கிட்ட வந்து முதல்ல எந்த அளவுக்கு சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவரோட அந்த ஃபெய்த், அவருக்கு இருக்க அந்த நம்பிக்கை மூலமா வர்றாரு. இதே பிராமணர் வந்து எல்லாம் செஞ்சாலும் வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெய்த் இல்லை, பகவானால அது பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு ஃபெய்த் வந்து அவருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ 2 பேர் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, கதையோட ஸ்டார்டிங் என்னன்னா, நாரதர் எப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள ஒரு பூஜாரி, அந்த பிராமணர் வந்து பல வருஷமா வந்து சுவாமிக்கு வந்து விக்கிரக வழிபாடு, டெய்லி நைவேத்தியம்னு ஃபுல்லாக சுவாமியோடயே இருப்பாரு. அந்த கோயிலோட வாசல்ல இல்லைன்னா எழுத்தாப்புலையோ அங்கே ஒரு ஆலமரம், அங்கே அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து கோயிலுக்குலாம் போகணும்னு டெய்லி வாசல்லேருந்து பார்த்து கோபுர தரிசனம் பண்ணுவார். வாசல்லேருந்து சாமியை பார்த்து ஒரு கும்பிடு போடுவார், அவ்வளோதான். ஆனால் உள்ள இருக்கிற விக்கிரக வழிபாடு பண்றவர் வந்து பல வருஷமா வந்து இருப்பார். ஸோ நாரதர் வந்து 2 பேர்கிட்டையும் போயிட்டு, உங்களுக்கு ஏதாவது நான் வந்து வைகுண்டம் போறேன், உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கும்போது 2 பேருமே என்ன கேட்பாங்கன்னா, நாங்க எப்போ திருப்பி வந்து பகவான் கிட்ட போவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு தான் நாரதர் போய் பகவான் கிட்ட கேட்பாங்க. ஸோ பகவான் சொல்லுவாரு, இந்த செருப்பு தைக்கிறவர் உடனே வந்துடுவான், பட் இந்த லேட்டா வருவான். அப்போ வந்து நாரதருக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகும். நாரதருக்கு என்ன வாசல்ல உட்காந்துருக்கான் செருப்பு தொழில், அவனுக்கு மட்டும் எப்படி இது அந்த பூஜாரிக்கு இல்லையா அப்படின்னும் போது பகவான் என்ன சொல்லுவாரு, அதுதான் நீ ஒண்ணு பண்ணு, நீ ஒண்ணுமே பண்ண நேரா கீழே போயிட்டு நான் வந்து பகவானை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லு, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் மட்டும் கேட்டா இந்த விஷயத்த சொல்லு அப்படின்றாரு. ஸோ அதனால அவர் திருப்பியும் போய் சொல்லும்போது, என்ன பகவானை பார்த்தீங்களா, நான் பகவானை பார்த்தேன் அப்படிங்கும்போது பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஓகே, இந்த கதை தான். ஓகே, ஸோ அதனால அது அச்சிந்தியமா நம்மளால வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத, நம்மளால வந்து யூகிக்க முடியாத, நம்மளால ஏற்றுக்கொள்ள பௌதிக விஷயமா ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து அமானுஷ்யமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பகவான் இடத்துல செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தம்பி. ஸோ எதை வந்து நம்ம ஏத்துக்கிறோமோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து ஏத்தமாம் பிரபத்தி, அதுக்கு தகுந்தாறப்போ நமக்கு வந்து அந்த நம்பிக்கையினுடைய இது கிடைக்கப்படும் இல்லையா. ஸோ சாக்ஷி கோபால்னு ஒரிசால இருக்க இந்த சிலை, அர்ச்ச விக்கிரகமா இருக்க சிலை, அந்த பிராமணர் வந்து பையன் சொல்லுவான், எனக்கு சாட்சியே கிடையாது, நீ தான் நடந்து வரணும்னு உடனே அந்த கல் ரூபமா இருக்கிற அந்த பகவான் வந்து நடந்து வர ஆரம்பிச்சிருவாரு ஒரிசால. இங்க பாத்தீங்கன்னா சாக்ஷி கோபால் கதை. அதே மாதிரிதான் கிருஷ்ண லீலையிலே பாத்தீங்கன்னா வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வந்து அவர் நிறைய லீலைகள் பண்ணுவார் இல்லையா. 7 வயசு பையன் வந்து 7 நாட்கள் வந்து கோவர்தன மலையை தூக்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கும் போதோ அல்ல அது மேல இருக்கிற அந்த லீலையின் மேல அந்த தாத்பரியம் இருக்கும்போது அதை நம்பிக்கையோட ஏத்துண்டோம் அப்படின்னா அது இது, ஏத்துக்கலன்னா அவ்வளவுதான், நமக்கு வந்து பல வருஷங்கள் பல கோடி வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறதான் பொருள். ஓகே, வெரி குட். படிங்க அடுத்தது. படிக்கட்டுமா பிரபு? படிங்க மாட்டேங்க, படிக்கட்டுமா? அடுத்தது மகாதேவன் படிங்க, மாதாஜி படிச்சுட்டோம். கடவுள் அசிந்திய சக்திகளால் நிரம்பியிருப்பதால் அவரால் நமது தொண்டினை எந்த வழியிலும் எந்த பொருளின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும். மேலும் விருப்பத்திற்கு ஏற்ப தமது வெவ்வேறு சக்திகளை அவரால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். பகவானால் ஒருபோதும் அவதரிக்க இயலாது, அல்லது அவ்வாறு ஒருவேளை அவர் அவதரித்தால் அவர் ஜனசக்தியின் வடிவில் அவதரிக்கின்றார் என்று அதுக்கு அடுத்தது பக்குவமற்ற பௌதிக வாழ்க்கை என்னும் நம்முடைய தற்போதைய நிலையில் பக்குவமற்ற பார்வையின் காரணத்தினால் நம்மால் முழுமுதற் கடவுளை காண முடியாது. இருப்பினும் பௌதிக பார்வையினால் பகவானை காண விரும்பும் அத்தகைய பக்தர்களிடம் கருணை கொண்டவர் பெயரளவிலான பௌதிக வடிவத்தில் தோன்றி தமது பக்தர்களின் தொண்டினை ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டின் கீழ்நிலையில் இருக்கும் அத்தகைய பக்தர்கள் சிலையை வழிபடுகின்றனர் என்று நினைக்க கூடாது. அவர்கள் உண்மையிலேயே பகவானை வழிபடுகின்றனர். அணுகத்தக்க வழியில் அவர்களுக்கு முன் தோன்றுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அச்சா வடிவமானது வழிபடுவர்களால் தான் தோன்றித்தனமாக வடிக்கப்படுவதில்லை. இந்த வடிவம் எல்லா வைபவங்களுடன் நித்தியமாக இருக்கக்கூடியதாகும். இதனை தீவிரமான பக்தனால் உண்மையிலேயே உணர முடியும். ஆயினும் நாத்திகனால் முடியாது. பகவான் தம்முடைய பக்தர்களை எவ்வாறு நடத்துகிறார் என்பது பக்தனுடைய சரணாகதியின் அளவை அடிப்படையாக கொண்டது என பகவத்கீதையில்
4.11 அவரே கூறியுள்ளார். எல்லா நபர்களிடமும் தம்மை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கும் சரணடைந்த ஆத்மாக்களிடம் மட்டும் தம்மை வெளிப்படுத்துவதற்குமான முழு உரிமையை பகவான் பெற்றுள்ளார். எனவே சரணடைந்த ஆத்மாவிற்கு அவர் எப்போதும் எட்டப்படும் நிலையில் வீற்றுள்ளார். சரணடையாத ஆத்மாவிற்கு அவர் நீண்ட நொறுந்தளவில் அணுகப்பட முடியாதபடி வீற்றுள்ளார். இது தொடர்பாக சாஸ்திரங்களில் பகவானுக்காக அடிக்கடி பயன்படுத்தப்படும் சகுண குணங்களையுடைய நிர்குண குணங்களற்ற என்னும் 2 சொற்கள் மிகவும் முக்கியமானவை. சகுண என்னும் சொல் உணரத்தக்க குணங்களுடன் பகவான் தோன்றும் பொழுது அவர் பௌதிக வடிவத்தை ஏற்று ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடவில்லை. அவரை பொறுத்தவரையில் பௌதிக மற்றும் ஆன்மீக சக்திகளுக்கு இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஏனெனில் எல்லா சக்திகளுக்கும் அவரே ஆதி மூலம். எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்துபவர் என்னும் முறையில் எக்காலத்திலும் அவர் நம்மை போன்ற அந்த சக்திகளால் பாதிக்கப்படுவதில்லை. பௌதிக சக்தி அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதால் அந்த சக்தியின் எந்த ஒரு குணத்தினாலும் ஒருபோதும் பாதிக்கப்படாமல் அதனை தம்முடைய நோக்கத்திற்கேற்ப அவரால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எந்த ஒரு பௌதிக குணத்தினாலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை என்பதால் அவர் நிர்குண குணங்கள் அற்றவர் எனப்படுகிறார். பகவான் எந்த ஒரு தருணத்திலும் உருவமற்ற தன்மையாக மாறிவிடப் போவதும் இல்லை. ஏனெனில் இறுதியாக பார்த்தால் ஆதி புருஷராகி அவர் நித்தியமான உருவம் ஆவார். சூரிய கதிர்கள் எவ்வாறு சூரிய தேவனின் பிரகாசமாக உள்ளனவோ அவ்வாறே பகவானுடைய அருவத்தன்மையாகிய பிரம்மச்சோதியும் அவருடைய திருமேனியிலிருந்து வரும் கதிர்களின் பிரகாசமே அன்றி வேறல்ல. ஓகே ஓகே. ஸோ சகுண நிர்குண. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ இந்த பாட்டில் ஒரு நிர்குண பரபிரம்ம அப்படின்னு. ஸோ பரபிரம்ம நிலையில பார்த்தோம்னா நிர்குணம் குணங்கள் கிடையாது. ஆனால் சகுண அப்படிங்கிறது அவருக்குன்னு சில குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 64 உன்னதமான கல்யாண குணங்கள். ஸோ அந்த 64 உன்னதமான குணங்களோட சேர்ந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பகவானை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லா சக்திகளுக்கும் காரணம் அப்படிங்கிறது. ஓகே, படிங்க மகாதேவன், படிங்க. பிரகலாத் மகாராஜ். சின்ன டவுட் இருக்கு பிரபு. பிரபு, நீங்க கதை சொன்னீங்க சப்பல் தேய்க்கிற தொழிலாளி பூஜாரின்னு. பக்திக்கு பக்குவம் ரொம்ப முக்கியம் இல்ல பிரபு, பக்குவம் அடை தன் உணர்வு என்பது முக்கியம் இல்ல பிரபு. ஆமா கரெக்ட். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்ற ஒரு தன்னுணர்வு ரொம்ப விண்டா மட்டும்தான் அந்த வைகுண்ட பிராப்தம் என்பது ஜீவன் கிடைக்கும். ஆமா அந்த பக்குவங்கிறது வந்து நான் வந்து பல வருஷம் சேவை பண்றதுனாலயோ இல்லைன்னா வந்து படிக்கிறதுனாலயோ வராது. எப்ப வரும்னா அந்த படிக்கிறதுனாலயோ இல்ல சேவை பண்றதுனாலோ பகவானை உணர்கின்ற அந்த நிலை, அந்த உணர்வு வரதுதான் ரொம்ப முக்கியம். பிரபுபாதா சொல்லுவார், நீ எவ்வளவு வருஷம் சாண்டிங் பண்றேங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு செகண்ட் நான் சாண்ட் பண்றதுல கிருஷ்ணா இருக்காரு, ஒரு டைம் நான் சாண்ட் பண்ணதுல வந்து கிருஷ்ணா இது பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட போதுமா, அதுவே ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அந்த பக்குவங்கிறது எப்படி வரும்னா அது வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா படிக்க? ஹரி கிருஷ்ணா. படிங்க. சிறு வயதிலே சாதுவாக திகழ்ந்த பிரகலாத் மகாராஜர் தன்னுடைய நாத்திக தந்தை மூவாக நின்ற போது அத்தக தந்தை அவரிடம் உன்னுடைய கடவுள் இங்கே என்று விளவினார். கடவுள் எங்கும் வீற்றிருப்பதாக பிரகலாதர் வலியுறுத்தும் போது கடவுள் இந்த அரண்மனையில் நுனிக்குள்ளும் இருக்கிறாரா என்று கோபத்துடன் தந்தை வினவ ஆம் என்று பதில் பிரகலாதர் கூறினார். உடனடியாக அந்த நாத்திக மன்னன் தனக்கு முன்பாக இருந்த தூணை தூளாக உடைத்தான். பகவான் உடனடியாக பாதி மிருகமாகவும் பாதி சிங்கமாகவும் நரசிம்ம அவதாரத்தை தோன்றி நாத்திக மன்னனை கொண்டார். எனவே கடவுள் எல்லாவற்றுக்கும் வீட்டுள்ளார். அவர் தமது வெவ்வேறு சக்திகள் எல்லாவற்றையும் படைக்கின்றார். தமது அசத்திய சக்திகளின் மூலம் அவரால் எந்த இடத்தில் வேணாலும் உண்மையான பக்தனுக்கு ஆசீர்வதிப்பதற்காக தோன்றி முடியும். பகவான் நரசிம்மதேவர் நாத்திக மன்னனின் கட்டளைகளில் தூணிருந்து தோன்றுவதற்கில்லை. மாறா தமது பக்தரான பிரகலாதரின் விருப்பத்தினால் எவ்வளவு தோன்றினார். நாத்திகளால் பகவானை தோன்றியபடி கட்டளையிட முடியாது. அதிலும் தமது பக்தரிடம் கருணை காட்டுவதற்காக எங்கு வேணாலும் எப்போதும் வேணாலும் பகவான் தோன்றுகிறார். நம்பிக்கை எட்டவர்களை அழிப்பதற்காகவும் நம்பிக்கை உடையவர்களை காப்பதற்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று பகவத்கீதை 4.8 கூறுகிறது. பகவானுடைய சக்திகள் முற்றிலும் பிரதிபலிக்காத கூட நாஸ்தியர்கள் அறிந்துவிட முடியும் என்பது உண்மையே. இருப்பினும் நேரடியாக சென்று பகவானுக்கு கருணையிடும் செயல் பகவானை மனையூட்டிலிருந்து. எனவே அவர்கள் அவதாரமாக இறங்கி வருகின்றார். உண்மையில் அவர் தமது பக்தருக்கு கருணை அளிப்பதற்காகவே மட்டுமே அவதரிக்கிறார், வேறு இந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. ஆதி புருஷரான கோவிந்தர் தமது முழுமையான விரிவாக்கத்தின் மூலமாக எல்லாவற்றிற்குள்ளும் நுழைவதற்காக பிரம்ம சமித்தை 5.35 கூறப்படுகிறது. அவர்
பிரபஞ்சத்துக்கு நுழைந்ததோடு மட்டுமின்றி பிரபஞ்சத்தின் எல்லா அணுக்களும் நுழைகின்றார். அவர் தமது விட்டர ரூபத்தில் வெளியே வீட்டுள்ளார். அன்யாபி ரூபத்தில் எல்லாவற்றிலும் அன்யாமியாக அவர் நிகழ்பவை அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கின்றார். தம்முடைய செயல்கள் விளைவுகளை கர்மப்பராகனுக்கு வழங்குகிறார். முந்தைய பிறவில் நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் மறந்து விடலாம். அதிலும் நம்முடைய செயல்களுக்கு பகவான் சாட்சியாக இருப்பதால் தமது செயல்களுக்கான விளைவுகள் என்றும் உண்டு. அவற்றை நாம் அனுபவிப்பே ஆக வேண்டும். உள்ளுப்புறமும் கடவுளை தவிர வேறு என்றும் இல்லை என்பதை உண்மையாகும். நெருப்பிலிருந்து தோன்றும் வெப்பம் மற்றும் ஒளியை போலவே இருப்பவை அனைத்தும் அவருடைய வெவ்வேறு சக்திகளின் தோற்றமே. இதன்படி அவர் வெவ்வேறுபட்ட சக்திகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையும் உள்ளது, வேற்றுமையும் உண்டு என்ற போதிலும் சின்னஞ்சிறு அம்சமான ஜீவன்களால் துளியளவில் அணுகப்படும் எல்லா வகையான இன்பங்களையும் பகவான் தமது தனிப்பட்ட உருவில் எல்லையற்ற அளவில் அனுபவிக்கிறார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த 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 பேரால வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த நரசிம்ம கதை தெரியும் இல்லையா? பிரகலாதன் மகாராஜன் வந்து நரசிம்மர் அந்த இரண்யகசிபை கேட்கிறான், நீ வந்து நாராயணா நாராயணா அப்படிங்கிற அந்த நாராயணா எங்க இருக்காரா அப்படின்னா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு அந்த பிரகலாதன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் வந்து பகவான் வந்து நரசிம்ம ரூபமா அந்த அந்த தூண்ல இருந்து வெளியே வந்தார் இல்லையா? ஸோ பிரபுபாத் எழுதுறாரு, ஒரு நாஸ்திகன் வந்து பகவானை கூப்பிட்டு நீங்க வா அப்படின்னாலும் பகவான் வரவே மாட்டாரு இல்லையா? ஸோ தன்னுடைய கருணை தன்னுடைய பக்தனுக்காக தான் வந்து அவர் எங்க வேணா எந்த இடத்துல வேணா வருவார் இல்லையா? ஸோ நம்மளும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நமக்கு சில கஷ்டமான சூழ்நிலை, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின் போது ஏதாவது ஒரு வழித்துல நமக்கு வந்து பகவான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்காரு இல்லையா? ஸோ அதனால்தான் வந்து அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா பகவான் கண்டிப்பாக நம்ம இது பண்ணுவார் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ யாரே கிருஷ்ணே ராக்கேக்கே ராக்கே கிருஷ்ணே மாரேக்கே. கிருஷ்ணர் நம்மளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையுமே வந்து அழிக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் யாராவது அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகே, ஸோ அவருடைய அவதார நோக்கங்கள்ல ஒரு அவதார நோக்கம் பரித்ராணா சாதுனாம் விநாசாயத துஷ்கிருதாம். ஸோ பரித்ராணா சாதுனாம் அவருடைய பக்தர்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வர்றார், துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் வராது. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரிதான் இந்த அடுத்த கடைசி செக்ஷன்ல பிரம்ம சமயத்துல சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பகவான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கின்றார். அவருடைய விராட் ரூபம் ஒரு அந்தர்யாமியா உள்ளேயும் உட்கார்ந்துருக்கார் இல்லையா? ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவர் உள்ள உட்கார்ந்துருக்கார். கூடவே வந்து வெளிப்புறமா எல்லா இடங்களையும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிற போது. ஓகே, ஸோ கடைசியில முடிக்கும் போது சொல்றார், படிங்க அருங்க ஒரு நிமிஷம். ஸோ கடைசியில முடிக்கும் போது எல்லாவற்றுக்கும் அந்த முழுமுதற் கடவுளுடைய அந்த ரூப மொழியமா நம்ம பண்ணிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதான் 5th ஸ்லோகம். 5th ஸ்லோகத்தில் நம்ம என்ன மெயினா பார்த்தோம்? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, கூடவே அவருடைய உருவ ரூபம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பிரபுபாத் சொல்றாங்க. ஓகே, சரி. அமிர்தேஸ்வரி ரசிகா மாதாஜி படிங்க. மந்திரம் 6. எஸ்து சர்வாணி பூதான் யாத்மன் ஏவானு பஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோன விஜுகுப்சதே. மொழிபெயர்ப்பு பொருளில் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் எல்லா ஜீவன்களையும் முழுமுதற் கடவுளின் அம்சங்களாக பார்த்து அனைத்தையும் அவருடைய உறவில் முறையாக காண்கின்றானோ, எல்லாவற்றிற்குள்ளும் அந்த முழுமுதற் கடவுளை காண்கின்றானோ, அவன் ஒருபோதும் யாரையும் எதையும் வெறுப்பதில்லை. பொருளுரை: இது பரமபுருஷ பகவானின் உறவில் எல்லாவற்றையும் காணக்கூடிய மிகப்பெரிய நபரான மகா பாகவதரை பற்றிய விளக்கமாகும். முழுமுதற் கடவுளின் தோற்றம் 3 தளங்களில் உணரப்படுகிறது. உணர்வின் மிக தாழ்ந்த தளத்தில் இருப்பவன் கனிஷ்ட அதிகாரி எனப்படுகிறான். அவன் தன்னுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ப கோயில், தேவாலயம் அல்லது மசூதிக்கு சென்று மத நூலின் விதிகளுக்கு ஏற்ப வழிபாட்டில் ஈடுபடுகிறான். இந்த நிலையில் உள்ள பக்தர்கள் கடவுள் வழிபாட்டு தலத்தில் மட்டுமே இருக்கின்றார் என்றும் மற்ற இடங்களில் இல்லை என்றும் நினைக்கின்றனர். அவர்களால் ஒருவர் பக்தி தொண்டின் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்த இயலாது. முழுமுதற் கடவுளை உணர்ந்தவர் யார் என்பதையும் அவர்களால் கூற முடியாது. அத்தகைய பக்தர்கள் வழக்கமான சடங்குகளை பின்பற்றுகின்றனர். ஒரு வகையான பக்தியினை மற்றொன்றை காட்டிலும் சிறந்ததாக எண்ணி சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றனர். இத்தகைய கனிஷ்ட அதிகாரிகள் உண்மையில் பௌதிகமான பக்தர்களாவர். அவர்கள் பௌதிக எல்லையை கடந்து
ஆன்மீக தளத்தை அடைவதற்கான முயற்சியில் இருப்பவர்கள். உணர்வின் இரண்டாவது தளத்தை அடைந்தவர்கள் மத்தியம அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகைய பக்தர்கள் 4 வகையான உயிர்களுக்கிடையில் வேறுபாட்டை காண்கின்றனர். முழுமுதற் கடவுள், பகவானின் பக்தர்கள், பகவானை பற்றிய ஞானத்தை பெறாத அறியா மக்கள் மற்றும் பகவானின் மீது நம்பிக்கை இல்லாததால் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களை வெறுக்கக்கூடிய நாத்திகர்கள். மத்தியம அதிகாரி இந்த 4 வகையான மனிதர்களிடம் வெவ்வேறு முறையில் நடந்து கொள்கிறான். அவன் பகவானை தனது அன்பிற்கு பாத்திரமாக கருதி அவரை புகழ்கின்றான். பக்தி தொண்டில் இருப்பவர்களுடன் நட்புறவு கொள்கிறான். மறைந்துள்ள இறை அன்பினை அறியா மக்களின் இதயத்தில் எழுப்புவதற்கு முயல்கிறான். கடவுள் என்ற சொல்லை கேட்டவுடன் இகழ்ச்சியில் ஈடுபடும் நாத்திகர்களை தவிர்க்கின்றான். மத்தியம அதிகாரிக்கு மேலே உத்தம அதிகாரி இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் முழுமுதற் கடவுளின் உறவில் காண்கின்றார். அத்தகு பக்தர் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும் இடையில் கூட வேறுபாட்டை காண்பதில்லை. மாறாக அனைவரையும் கடவுளின் அம்சங்களாக காண்கிறார். அவர் நன்கு கற்றறிந்த பிராமணருக்கும் தெருவில் உள்ள நாய்க்கும் இடையில் உண்மையான வேற்றுமை ஏதுமில்லை என்பதை அறிந்துள்ளார். ஏனெனில் தத்தமது முந்தைய வாழ்வில் செய்த செயல்களின் வெவ்வேறு தன்மைகளுக்கு ஏற்ப அவர்கள் வெவ்வேறு உடல்களில் பந்தப்பட்டுள்ள போதிலும் இருவரும் பகவானின் அம்சங்களே. முழுமுதற் கடவுளின் ஓர் அம்சமாகிய பிராமணன் பகவானால் தனக்கு வழங்கப்பட்ட சின்னஞ்சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்பதையும், நாயின் வடிவிலுள்ள மற்றொரு அம்சம் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் இயற்கையின் சட்டங்களால் தண்டிக்கப்பட்டு நாயின் உருவத்தினுள் அடைக்கப்பட்டுள்ளான் என்பதையும் அவர் காண்கிறார். பிராமணர் மற்றும் நாயின் செல்களை பொருட்படுத்தாமல் உத்தம அதிகாரி அவர்கள் இருவருக்குமே நன்மை செய்ய முயல்கிறார். அத்தகு கற்றறிந்த பக்தர் பௌதிக உடல்களால் வழி தவறுவதில்லை. மாறாக அவர்களுக்குள் இருக்கும் ஆன்மீக பொறியினால் கவரப்படுகிறார். உத்தம அதிகாரியை போன்ற ஒற்றுமை உணர்வை அல்லது நட்புறவினை பாவனை செய்து கொண்டு அதே சமயத்தில் உடலின் தளத்தில் செயல்படுவோர் பொய்யான சமூக சேவகர்கள் ஆவர். உலக சகோதரத்துவத்தின் கருத்துக்களை ஓர் உத்தம அதிகாரியிடமிருந்து பயில வேண்டும். தனிப்பட்ட ஆத்மாவையும் முழுமுதற் கடவுளின் எங்கும் வீற்றிருக்கும் விரிவங்கமான பரமாத்மாவையும் முறையாக புரிந்து கொள்ளாத முட்டாள்களிடமிருந்து பயிலக்கூடாது. இந்த 6வது மந்திரத்தில் சோ இந்த ஸ்லோகத்துல வந்து இது எந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம பகவத்கீதை தெரியறது, அதோடைய பொருளுரையில எவன் ஒருவன் பகவானோடு சம்பந்தப்பட்ட நிலையில் எல்லா ஜீவ ஆத்மாக்களையும் ஒரே நிலையில் பார்க்கின்றான் அப்படிங்கிறது என்ன ஸ்லோகம் பகவத்கீதால? ஃபுல் ஸ்லோகத்தை சொல்லணும். ஓகே, நீங்களாம் பக்தி சாஸ்திரி ஆக போறீங்க, நடுவில் வேர்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. சோ அவனை வந்து மகாபாகவதா அப்படிங்கிறாரு. சோ அதனாலதான் வந்து யார் வந்து எந்த ஒரு ஜீவாத்மாவையும் பகவானோடு சம்பந்தப்படுத்தி உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற பரமாத்மாவையும் பார்க்கின்றானோ அவனுக்கு வந்து யார் மேலேயும் வெறுப்பும் வராது, இதுவும். ஸோ அதனாலதான் பிரபுபாதர் பொருளில் அந்த 3 நிலை அதிகாரிகள், அதாவது கனிஷ்ட நிலை, மத்திய நிலை மற்றும் உத்தம நிலை இருக்கு. ஸோ கனிஷ்ட நிலைகளுக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கும், அவங்க கோயிலுக்குலாம் போவாங்க, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் முழுமையா ஞானமோ அல்லது முழுமையான நம்பிக்கையும் இருக்காது இல்லையா? நம்ம நெக்டர் ஆஃப் தி செக்ஷன்ல படித்தோம். ஸோ இந்த நிலையில என்ன வித்தியாசம், இந்த நிலையில என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். கனிஷ்ட நிலையில வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும், சாஸ்திரபூர்வமா அந்த அளவுக்கு ஞானம் இருக்காது. மத்திய நிலையில நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும், சாஸ்திரபூர்வமா ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் அவங்களால வந்து அந்த பாகுபாடே வர முடியாது. ஆனா உத்தம நிலையில வந்து 3மே இருக்கும். சாஸ்திரபூர்வமாவும் நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கூடவே வந்து அவங்களுடைய நம்பிக்கையும் முழுமையான நிலையில இருக்கும். அதே சமயத்துல அவங்களால வந்து பாகுபாடும் பார்க்க முடியாது, எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து பிரச்சாரம் பண்றவங்கள நிலையிலுக்கு வரும்போது அவங்க மத்திய நிலை வந்து அந்த உத்தம நிலையில இருக்கிறவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ பொதுவா வந்து கனிஷ்ட நிலையில இருக்கிறவங்க வந்து பௌதிக ஆசைகள் கொஞ்சம் இருந்துட்டே தான் இருக்கும். மத்திய நிலையில வந்து கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் போயிட்டே இருக்கும். உத்தம நிலையில கண்டிப்பா பௌதிக ஆசைகள் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதேதான் வந்து உத்தம அதிகாரியும் மத்தியம அதிகாரியுடைய வித்தியாசம். ஓகே, ஸோ அந்த பகவான் இடத்துல அந்த நிலையை பார்க்கறது அப்படிங்கறதான். கூடவே வந்து எவன் ஒருவன் தன்னுடைய சுதந்திரம், தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த சுதந்திரத்தை வந்து சரிவர பயன்படுத்தாமல் அவன் வந்து தப்பா பயன்படுத்தினா அப்படின்னா நாய் மாதிரி, அதாவது நம்ம இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி மாதிரி இந்த பௌதிக பந்தத்துல நம்ம வந்து மாட்டிட்டு இருப்போம் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, படிங்க. அடுத்தது இவங்க படிங்க. இந்த 6வது மந்திரத்தில் முறையாக காண வேண்டும் என்று தெளிவாக
குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒருவன் பக்குவம் அடைந்த குருமார்களான முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும். இது தொடர்பாக அனுபஷ்யதி எனும் சமஸ்கிருத சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அணு என்றால் பின்பற்றுதல் என்றும், பஷ்யதி என்றால் முறையாக கவனித்தல் என்றும் பொருள்படுகிறது. எனவே அனுபஷ்யதி என்றால் ஒருவன் தனது வெளிப்புற கண்ணில் பார்ப்பது போல பார்க்கக்கூடாது என்றும், முந்தைய ஆச்சாரியங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பொருள்படுகிறது. பௌதிக குறைபாட்டின் காரணத்தால் வெளிப்புற கண்களால் எதையும் முறையாக காண முடியாது. உயர்ந்த மூலத்திடமிருந்து செவியுறாத பட்சத்தில் ஒருவனால் முறையாக காண முடியாது. சாக்ஷாத் பகவானால் பேசப்பட்ட வேத ஞானமே அறிவிற்கான மிக உயர்ந்த மூலமாகும். வேத உண்மைகள் பகவானிடமிருந்து பிரம்மாவிற்கும், பிரம்மாவிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்கும், வியாசரிடமிருந்து அவரது பல்வேறு சீடர்களுக்கும் சீட பரம்பரையின் வாயிலாக வழங்கப்படுகிறது. முந்தைய யுகத்தில் வாழ்ந்த மக்கள் அதிக புத்திசாலிகளாகவும் நுண்ணிய நினைவாற்றல் படைத்தவர்களாகவும் இருந்ததால் வேதங்களின் செய்திகளை பதிவு செய்வதற்கான அவசியம் அப்போது இருக்கவில்லை. உண்மையான ஆன்மீக குருவின் திருவாயிலிருந்து ஒருமுறை செவியுற்ற மாத்திரத்தில் அவர்களால் அந்த உபதேசங்களை பின்பற்ற முடிந்தது. தற்போதைய தருணத்தில் சாஸ்திரங்களுக்கு பல்வேறு விளக்க உரைகள் உள்ளன. ஆயினும் அவற்றில் பெரும்பாலானவை வேத ஞானத்தை முதலில் தொகுத்தவரான ஸ்ரீல வியாசதேவிடமிருந்து வரும் குருசீட பரம்பரையின் கருத்திற்கு ஒத்து போவது இல்லை. ஸ்ரீமத் பாகவதமே ஸ்ரீல வியாசதேவர் இறுதியான மிகவும் பக்குவமான தலை சிறந்த பணியாகும். இந்த வேதாந்த சூத்திரத்திற்கான இயல்பான விளக்கப்புரை ஆகும். மேலும் பகவானால் நேரடியாக பேசப்பட்டு வியாசதேவரால் பதிவு செய்யப்பட்டுள்ள பகவத்கீதையும் நம்மிடம் இருக்கின்றது. இவை இரண்டும் மிக மிக முக்கியமான சாஸ்திரங்களாகும். பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் கொள்கைகளுக்கு முரண்பட்ட எந்த ஒரு விளக்க உரையும் அங்கீகாரம் அற்றதாகும். உபனிஷதங்கள், வேதாந்த சூத்திரம், வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றுக்கு இடையில் முழுமையான கருத்து ஒற்றுமை காணப்படுகிறது. வியாசதேவருடைய சீட பரம்பரையில் வருபவர்கள் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி முழுமுதற் கடவுள் ஒரு நபர் என்பதையும், அவரிடமிருந்து பல்வேறு வகைப்பட்ட சக்திகள் இருக்கின்றன என்பதையும் நம்புகின்றனர். அவர்களிடமிருந்து உபதேசங்களை பெறாமல் வேதங்களை பற்றிய எந்த ஒரு முடிவையும் அடைவதற்கு எவரும் முயலக்கூடாது. பகவத்கீதை 18.54 கருத்துப்படி ஏற்கனவே முக்தி பெற்ற தளத்தில் இருப்பவரால் மட்டுமே பிரம்மபூத உத்தம அதிகாரி பக்தராகி எல்லா உயிர்களையும் தமது சொந்த சகோதரனை போன்று காண முடியும். எப்போதும் ஏதோ ஒரு பௌதிக லாபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளால் இப்பார்வையினை பெற இயலாது. உத்தம அதிகாரியின் அறிகுறிகளை நகல் செய்பவன் புகழை பெறுவதற்காகவோ பௌதிக வெகுமதிகளை பெறுவதற்காகவோ மற்றொருவரின் வெளிப்புற உடலுக்கு தொண்டாற்றலாம். ஆனால் அவன் ஆன்மீக ஆத்மாவுக்கு தொண்டு செய்வது இல்லை. அவ்வாறு பாசாங்கு செய்பவனிடம் ஆன்மீக உலகை பற்றிய எந்த தகவலும் இருக்க முடியாது. உத்தம அதிகாரி பௌதிக உடலினுள் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆத்மாவை பார்த்து ஆத்ம ரீதியில் அவருக்கு சேவை செய்கிறார். அப்போது பௌதிக தேவையும் தானாகவே பூர்த்தி அடைகிறது. தேங்க்யூ. ஸோ அழகான பொருளுரை. ஓகே, இந்த பொருளுரை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம எதுக்கு பிரபுபாதர் உபனிஷத்துகள், வேதாந்த சூத்திரம், இந்த வேதங்கள் இதோட எல்லா சாரமும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பகவத்கீதை, பாகவதம், அவ்வளவுதான். ஸோ அதுல பிரபுபாதர் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இல்லையா. நம்மளால பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. ஆனா பிரபுபாதர் என்ன நமக்கு ரொம்ப சுலபமா அதோடைய சாரத்தை பொருளுரையில நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வேதங்கள், உபனிஷத்துகள், இந்த வேதாந்த சூத்திரங்கள், அதோட விஷயம் எல்லாமே ஒரே இதுல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அந்த பிரம்மபூத பிரசன்னாத்மா நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். பிரம்மபூத பிரசன்னாத்மானா அந்த பிரம்மபூத நிலைக்கு ஒருத்தனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரையும் சமமான நிலையில பார்க்கும்போது அவன் அந்த பிரம்மபூத நிலைக்கு, அதாவது உத்தம நிலைக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற நிலையை பார்க்கும்போது அவனுக்கு கண்டிப்பா அது கிடைத்து விடும் இல்லையா. ஸோ அதனால்தான் எல்லா வேதங்களுடைய சாரமும் அங்கதான் போய் முடியுது இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். ஓகே, மற்றபடி இதுல பொருளுரையில இதுல எல்லாமே அதேதான். பஷ்யத்தி அனுபஷ்யத்தி, பஷ்யத்தி அப்படிங்கிற வார்த்தை. ஸோ நானு பஷ்யந்தி ஜீவிதா, ஸோ பகவத்கீதையில வர்ற அதே பஷ்யந்தி தான் இல்லையா. பஷ்யத்தி அப்படிங்கிறது பார்த்துட்டு இருப்பான் ஆனா பார்க்க. ஸோ பார்க்கறது ஏவானு பஷ்யத்தி, பஷ்யத்தினா பார்க்கறது எப்படி, அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஞான சக்ஷுஷு அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிப்போம். ஞான சக்ஷுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் எனும் கண்களை கொண்டு, ஞானம் எனும் அறிவு அதை கொண்டு பார்ப்பது அப்படிங்கிறது. ஸோ நார்மலா பார்க்கறது ஒண்ணு, ஞானம் மூலமா பார்க்கறது ஒண்ணு அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் அதை அறிவுபூர்வமாக, அறிவு சார்ந்து பார்க்கும்போது அதோட உண்மையான நிலை என்ன, உண்மையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் இல்லையா. ஸோ அதனால்தான் பகவத்கீதை படிக்கிறதோட முக்கியமான நோக்கமும் அதுதான். ஞானத்தை வளர்த்துக்கணும் பகவத்கீதை
சொல்லுவார் கிருஷ்ணன். அப்படி வளர்த்துட்டாதான் நமக்கு வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். அப்பதான் நம்மளால வந்து சரிவர புரிஞ்சுக்க முடியும், சரிவர நம்மளுடைய செயல்பாடுகள் சரிவர இருக்கும், நம்மளுடைய புத்தி செயல்பாடுகள் எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கும். அந்த பாயிண்ட் தான். ஸோ இந்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தினுடைய நோக்கம் என்ன? எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் தத்தோன விஜுகுப்ஷதி. ஸோ எப்போ வந்து அந்த ஜீவாத்மா பகவானுடைய அம்சமாக எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கின்றானோ, எப்போ வந்து பகவான் வந்து எல்லோரிடத்திலும் இருந்துட்டு நிலையில் இருக்கின்றவன், யாரிலும் வந்து எந்த விதமான பாகுபாடோ இல்லை வெகு இதுவோ கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னது, கிட்டத்தட்ட பார்த்தா பகவான் ஞானம். ஸோ அந்த நாலேஜ் பேஸை தான் திருப்பியும் கொண்டு போகும். இதோட நிறுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு ஒரு டவுட். இப்ப என்னுடைய புக்கு நான் வந்து பெரம்பூர் இஸ்கான்ல தான் வாங்கினேன். இதுல வந்து இந்த அச்சிந்த சக்தின்ற வர இடங்கள்லாம் பல்வேறு ஆற்றல் அப்படின்னு போட்டிருக்கு. பரவாயில்லையா பிரபு? பரவாயில்ல. அதான் இப்போ பழைய எடிஷனுக்கும் புது எடிஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல. அச்சிந்திய சக்தினா நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்கிறது பல்வேறு ஆற்றல். பரவாயில்ல. அதே மாதிரி இப்ப இந்த 6வது ஸ்லோகத்திலயும் கடைசியா அக்கார்டிங் டு தி பகவத்கீதான்னும் போது அந்த ஸ்லோகா நம்பர் கொடுக்கல. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல போட்டிருந்தீங்க, அதை யாரோ படிச்சாங்களே தமிழ்ல 18.54, அது கூட இதுல இல்ல. சிலதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓஹோ, சரி பரவாயில்ல. ஓகே பிரபு, क्वेश्चन ஆன்சர் இது பண்ணலாம் சொல்லுங்க. அதான் இப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு மெசேஜ் கேட்டிருக்காங்களே, என்ன பண்ணலாம்? சரி பிரபு, இன்னைக்கு கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துடலாம் பிரபு. பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் வீக் நம்ம எழுதுறோம். ஓ, இன்னைக்கு ரிவ்யூ பார்த்து நெக்ஸ்ட் வீக். சரி பிரபு, எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்கலாம் பிரபு, அப்பதான் பிரபு சரியா. ஒரு வாரத்துல மறந்துடுவீங்களா? இல்ல பிரபு, அடுத்த கிளாஸஸ் உடைய இது வந்து அதுல லோட் ஆகும். ஓகே, அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். புதன்கிழமை பார்த்துட்டு அப்புறம் சாட்டர்டே எக்ஸாம் வச்சுப்போம். ஓகேவா? ஓகே. சோ அடுத்த பிரபு, புதன்கிழமை எனக்கு ஒரு டவுட் அதுல. சொல்லுங்க. क्वेश्चन வந்து அத்தியாகாரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து என்ன